ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியில் மீண்டும் ராமராஜ்யம் தொடங்கும் இந்த வேளையில் ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தியின் வாழ்வில் நடந்த கதை ஒன்றை கேட்போம். இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை. கதையின் பெயர் லவன் குசன். இது ஹிந்தியில் லவ்குஷ் என்ற பெயரில் வெளிவந்த படைப்பினை தழுவியது. அனைவரும் கேட்டு மகிழுங்கள். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 1. அயோத்தியின் மகாராஜன். அயோத்தியை எத்தனை பேர் ஆண்டிருந்தாலும் என்றும் அயோத்தியின் மகாராஜன் ஸ்ரீராமனே. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் உண்டோ? ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தனது வாழ்வில் தர்மத்தையும் நேர்மையையும் கடைபிடித்திருந்தால் அவன் யுகங்கள் பல தாண்டி இன்னும் மனிதர்களின் மனதில் கடவுளாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். திரேதா யுகத்தில் பிறந்திருந்தாலும் இன்றும் நம் மனதில் அயோத்தியின் மகாராஜன் ஸ்ரீராமன் தான். ஸ்ரீராமன் தனது தந்தையின் சொல்லை மீறாதவன், தனது மக்களின் சேவகன், கடமையை தவறாமல் செய்யும் வீரன் அவன். தந்தையின் ஆணையை ஏற்று 14 வருடங்கள் ராஜ்யத்தை துறந்து வனவாசம் சென்றவன். அந்த வனவாசத்தில் பல கஷ்டங்களை எதிர்கொண்டான். மாட மாளிகைகளை துறந்து தனது இளைய தம்பியுடனும் தனது மனைவியுடனும் காட்டில் வசித்து வந்தான். அவ்வாறு காட்டில் வசிக்கும் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டனர் மூவரும். ஆனால் என்றுமே ஸ்ரீராமனின் கண்களில் கண்ணீர் வந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சிரித்த முகத்துடனே ஏற்று அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து வந்தான் ஸ்ரீராமன். இன்னும் கதை ஆரம்பிக்கவில்லை. இது கதையின் முகப்பு பக்கம் மட்டுமே. வாருங்கள், அடுத்த பகுதியில் கதைக்குள் போகலாம். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 2. ராமராஜ்யம். ராமனுக்கு அடுத்ததாக பிறந்த இளைய சகோதரன் பரதன். பரதனுக்காகவே அவனது தாய் கைகேயி தனது 2 வரங்களை பயன்படுத்தி பரதனுக்கு ராஜ்யத்தையும் ராமனுக்கு வனவாசத்தையும் பரிசளித்தாள். தனது முடிவில் பரதன் மகிழ்ச்சியுறுவான் என்று நினைத்து தனது மகனின் வருகைக்காக காத்திருந்தாள் கைகேயி. ஆனால் தாய்மாமன் வீட்டிற்கு சென்ற பரதன் கோபத்துடன் கைகேயியை காண வந்தான். அவன் தனது தாயிடம் அயோத்தியின் ராஜ்யத்தை ஏற்க மறுத்தான். தாயே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? இந்த ராஜ்யம் அண்ணனுக்கு உரியது. அவர்தான் அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். அவருக்குத்தான் அந்த உரிமை உண்டு. நான் அவருடைய தம்பி, அவருடைய சேவகன் நான். என்னால் இந்த ராஜ்யத்தை ஏற்க இயலாது. அவரையும் அண்ணியையும் காட்டில் வசிக்க விட்டுவிட்டு நான் இங்கு சுகபோகங்களை அனுபவிப்பேன் என்று எப்படி நினைத்தீர்கள் என்று கூறி சண்டையிட்டான். மகனே, நான் கூறுவதை கேள். உனக்காகவே நான் இந்த ராஜ்யத்தை பெற்றேன் என்றாள் கைகேயி. அண்ணன் இல்லாத இந்த இடத்தை நான் வெறுக்கிறேன். இந்த ராஜ்யத்தில் நான் வசிக்க விரும்பவில்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலும் நான் வசிக்க விரும்பவில்லை. நான் நந்தி கிராமம் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அயோத்தியில் இருந்து கிளம்பி சற்று தூரத்தில் இருக்கும் சிறிய கிராமத்தில் ஒரு குடிசை அமைத்து அதில் வசித்து வரத் தொடங்கினான். அங்கிருந்து தனது அண்ணன் ராமனின் பெயரில் ராஜகாரியங்களை கவனித்து கொண்டான். தனது தாய் கைகேயிடம் பேசுவதை நிறுத்திவிட்டான். 14 வருடங்கள் உருண்டோடியது. ஸ்ரீராமனின் வனவாசம் மிக பெரிய முடிவுக்கு வந்தது. வனவாசம் முடிந்து தனது சகோதரன் லட்சுமணன் மற்றும் தனது மனைவி சீதையையும் அழைத்து கொண்டு அயோத்தி திரும்பினான் ராமன். ராமன் திரும்பி வந்ததும் ராஜகாரியங்கள் அனைத்தையும் தனது அண்ணனிடம் திருப்பிக் கொடுத்தான் பரதன். இப்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தி அரியணையில் அமரும் சமயமும் வந்துவிட்டது. அயோத்தியின் ஒவ்வொரு வீட்டிலும் ஆனந்தம் கூத்தாடியது. பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் இனிதாக நடைபெற்றது ஸ்ரீ ராமனின் பட்டாபிஷேகம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ராஜ்யத்தில் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. யாரும் யாருடனும் சண்டையிடவில்லை. அவர்களின் நாட்டில் எந்த கயவர்களும் இல்லை, களவும் போகவில்லை, எந்த குற்றங்களும் இல்லை. யாருக்கும் எந்த நோயும் ஏற்படவில்லை. அகால மரணங்களும் யாருக்கும் நடைபெறவில்லை.
அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களின் நாட்டில் பசியோ பட்டினியோ இல்லை. அனைவரும் வயிறார உண்டு மனதார மகிழ்ச்சியில் திளைத்தனர். கலைகளும் கல்வியும் செழிப்புடன் வளர்ந்தது. அயோத்தியிலிருந்து மற்ற தேசங்களுக்கு பொருட்களை வியாபாரம் செய்தனர். அதேபோல் மற்ற தேசங்களில் இருந்தும் பொருட்கள் வியாபாரத்திற்கு வந்தன. அனைத்து தேசங்களும் அயோத்தியுடன் நட்புறவையே விரும்பின. அனைத்து மக்களும் அவர்களின் கடமையை ஏற்று பொறுப்புடன் நடந்து கொண்டனர். அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் ராஜ்யம் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த நேரத்திலும் அந்த நாட்டில் ஒரு புதுவித பிரச்சனை ஏற்பட்டது. அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மனதையே உலுக்கிவிட்டது. ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 3. துர்முக். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து வந்தார். தனது மக்களுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்வின் மிக பெரிய லட்சியமாக கருதி வந்தார். காலை மாலை இரவு என அனைத்து வேளைகளிலும் மக்களின் நலனையே நினைத்து வந்தார். மக்களின் துக்கத்தை தனது துக்கமாகவும் அவர்களின் மகிழ்ச்சியை தனது மகிழ்ச்சியாகவும் கருதி வந்தார். தனது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்யும் வரை ஸ்ரீராமனின் கண்களுக்கு உறக்கம் வந்ததில்லை. ஒருமுறை ராமன் தனது மனைவி சீதையிடம் அரச பதவியை பற்றி கூறும்பொழுது, எனதருமை சீதா, ஒரு அரசன் என்பவன் மக்களின் சேவகன் மட்டுமே. மக்களுக்காக எதையும் துறக்க அவன் தயாராக இருக்க வேண்டும். அவனது சுக துக்கங்களை பெரியதாக மதிக்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு அரசன் தனது வாழ்வின் மிக பிரியமான எந்த ஒரு விஷயத்தையும் கூட மக்களுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். பிரபு, இத்தகைய எண்ணம் கொண்ட ஒரு அரசன் இருக்கும் இந்த ராஜ்யத்தில் பிரச்சனை எங்கிருந்து வரும் என்றாள் சீதா. ராவணனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை தாண்டி அவர்களின் வாழ்வு மிகவும் இனிமையாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி இருவருக்கும் வெகுகாலம் நீடிக்கவில்லை. மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்வதற்காக அரசர் ராமன் நிறைய ஒற்றர்களை நியமித்திருந்தார். அவர்கள் அனைவரும் காலை முதல் மாலை வரை நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்து மக்களின் பிரச்சனைகளை நேரில் பார்த்து அந்த நாளின் இரவிற்குள் மன்னனிடம் கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பிரச்சனைகளை அரசன் ராமன் வெகு விரைவில் தீர்த்து வைப்பார். இந்த முறை வெகு நாட்களாக பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒற்றர்களில் ஒருவன்தான் துர்முக். துர்முக் தனது வேலைகளில் மிகவும் நேர்மையாக இருப்பவன். பல நேரங்களில் மக்களின் பிரச்சனைகளை அரசர் ராமனிடம் கூறி அதற்கு தீர்வு வாங்கி கொடுத்தவன். அன்றைய தினமும் நாட்டின் ஒரு பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வீட்டின் வாசலில் ஏற்பட்ட கூச்சல் அவனது கவனத்தை ஈர்த்தது. அது ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 4. சலவை தொழிலாளியின் மனைவி. ஒரு நாள் துர்முக் அயோத்தியின் ஒரு கிராமத்தில் சுற்றி கொண்டிருந்தான். அப்பொழுது சலவை தொழிலாளர்கள் வாழும் இடத்திற்குள் நுழைந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் அந்த சத்தம் கேட்டது. அங்கு பெண் ஒருத்தி தனது வீட்டின் வெளியே நின்று கொண்டிருக்க, வாசலில் அவளது கணவன் அவளை திட்டிக் கொண்டிருந்தான். அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். அங்கு இருக்கும் நிலைமையை கண்டு அங்கு என்ன நடக்கிறது என்பதை காணச் சென்றான் துர்முக். அங்கே சலவை தொழிலாளி ஒருவன் தனது மனைவியின் கையை பிடித்து தரதரவென இழுத்து வீட்டின் வெளியே தள்ளினான். எவ்வளவு தைரியம் இருந்தால் மீண்டும் வீட்டின் உள்ளே நுழைவாய் என்று அவன் கத்த, அவன் மனைவியோ, நான் வேறு எங்கு செல்வேன் ஐயனே என்று அழுது கொண்டே கூறினாள். எங்கோ செல், நேற்று இரவு எங்கே இருந்தாயோ அங்கேயே செல். ஆனால் அவனது மனைவியோ, நேற்று காலை நகரத்தில் இருக்கும் எனது தோழியின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். திரும்பி வர நேரமாகிவிட்டது. இருள் சூழ்ந்த இந்த நேரத்தில் நான் எப்படி வருவேன் ஐயனே? அதனால்தான் அவள் வீட்டில் தங்கினேன் என்று கூறினாள். நீ பொய் கூறுகிறாய். எனக்கு துரோகம் செய்யவே நேற்று எங்கேயோ சென்றிருக்கிறாய். நேற்று இரவு யாருடன் இருந்தாயோ அந்த கயவனுடனே ஓடிவிடு.
இனி இந்த வீட்டிற்குள் வருவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று கத்தினான் சலவை தொழிலாளி. இல்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை. நீங்கள் என் மீது வீண் பழி சுமத்துகிறீர்கள் என்றாள் அவன் மனைவி. வீண் பழியா? ஒரு நாள் இரவு முழுவதும் நீ யாருடனோ இருந்துவிட்டு வருவாய். அதற்கு பிறகும் உன்னை நான் இந்த வீட்டிற்குள் சேர்த்து கொள்ள வேண்டுமா? செல் இங்கிருந்து என்று கத்தினான் சலவை தொழிலாளி. ஐயனே, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அந்த பெண் ஏங்கி ஏங்கி அழ, துர்முக்கிற்கு அந்த பெண்ணை பார்த்து இரக்கம் ஏற்பட்டது. அங்கு சென்று அவர்களின் சண்டையை தீர்த்து வைப்போம் என்று தோன்றியது. ஆனால் அதற்குள் சலவை தொழிலாளி கத்தினான். என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ அழுதால் நீ செய்தது தவறு இல்லை என்று ஆகிவிடுமா? அந்த பெண் மீண்டும் அழுது கொண்டே பேசினாள். வேண்டுமென்றே நீங்கள் என் மீது பழி சுமத்தி என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்கிறீர்கள். நான் அரசரிடம் சென்று முறையிடுவேன். அது அந்த சலவை தொழிலாளிக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. அரசரிடம் சென்று முறையிடுவாயா? சென்று முறையிடு. அதற்கெல்லாம் நான் பயந்தவன் அல்ல. என்ன நீ அந்த ஸ்ரீ ராமச்சந்திரன் என்று நினைத்து கொண்டாயா? அவனைப் போல் மாற்றான் வீட்டில் இருந்து வந்த மனைவியை ஏற்றுக்கொள்ள நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது என்று கத்தினான். அவன் கூறிய அந்த வார்த்தைகள் துர்முக்கின் மனதில் கத்தியை தூக்கி வீசியது போல இருந்தது. கோபம் அதிகரித்து அங்கு சென்று சண்டையிட வேண்டும் என்று தோன்ற, ஆனால் பிரஜைகளிடம் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசர் கூறிய வார்த்தைகள் ஞாபகம் வரவே அமைதியாக நின்றான் துர்முக். அதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க இயலவில்லை. அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். அதற்கு பிறகு அவனால் எந்த பிரச்சனையையும் கூர்ந்து கவனிக்க இயலவில்லை. அன்று முழுவதும் இந்த நிகழ்வை பற்றியே யோசித்து கொண்டிருந்தான். இந்த நிகழ்வை அரசரிடம் கூறலாமா வேண்டாமா என்ற குழப்பம் அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. கூறினால் அரசர் வருத்தப்படுவாரே என்று நினைத்தான். தனது மக்களே தன்னை இவ்வாறு இகழ்ந்து பேசுவதை அவர் எவ்வாறு தாங்கிக் கொள்வார்? ஆனால் எப்படி கூறாமல் இருப்பது? கூறாமல் இருந்தால் அது அவனது வேலைக்கு செய்யும் துரோகம் அல்லவா? அரசருக்கு செய்யும் துரோகம். காரணம், இது இன்னும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் அல்லவா என்று யோசித்து கொண்டே கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான். காலை வேளை முடிந்து மாலை வேளை முடிந்து இரவும் வந்துவிட்டது. துர்முக் அரசரிடம் சென்று முறையிட வேண்டிய வேளையும் வந்தது. மனதை திடப்படுத்தி கொண்டு அரசரிடம் சென்றான். அரசே, ஸ்ரீ ராமச்சந்திரன் அவனை கூப்பிட்டார். வா துர்முக், இன்று நாட்டில் என்ன நடந்தது? அரசே, இன்று என்று தயங்கி தயங்கி ஆரம்பித்தான் துர்முக். என்னவாயிற்று துர்முக்? கூற வேண்டியதை தெளிவாக கூறு. அரசே, இன்று நடந்த பிரச்சனையை கூறுவதற்கு என் மனதில் தைரியம் வரவில்லை. தாங்கள் என்னை தண்டித்து விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு உள்ளது. நான் எதற்காக உன்னை தண்டிக்கப் போகிறேன்? கவலை வேண்டாம். நீ கூற வந்ததை அச்சமின்றி கூறலாம். அரசே, இன்று என்று ஆரம்பித்து நடந்த நிகழ்வுகள் முழுவதையும் பயத்துடனே தயங்கி தயங்கி ஒருவாறு கூறி முடித்தான் துர்முக். அதன் பிறகுதான் அரசர் ஸ்ரீராமனின் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 5. துர்முக் தான் கண்ட காட்சிகளை ஒருவாறு தயங்கி தயங்கி அரசரிடம் கூறி முடிக்க, அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை கண்ட துர்முக் தலை குனிந்தபடியே, அரசே, என்னை தண்டித்து விடுங்கள். நான் தங்களுக்கு கவலை ஏற்படுத்தி விட்டேன். அரசர் ஸ்ரீராமன் கவலை நிறைந்த முகத்துடன், நீ இங்கிருந்து செல்லலாம் என்று கூற அங்கிருந்து வெளியே சென்றான் துர்முக். அங்கிருந்து வெளியே சென்றவுடன் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார். அவரது மனம் அவரிடம் பேசத் தொடங்கியது. எனது பிரஜைகளின் மனதில் சீதாவின் மீது சந்தேகம் உள்ளது. ஆனால் நான் அறிவேன் சீத்தை மிகவும் உன்னதமானவள் மற்றும் பவித்திரமானவள் என்று. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஒரு நாட்டின் அரசனாக எனக்கு இந்த நாட்டின் மக்களே முக்கியம்.
இந்த உலகில் வேறு எதுவும் எனக்கு முக்கியம் அல்ல. ஒரு நாட்டின் மன்னன் அந்த நாட்டின் மக்களுக்காக எந்த பொருளையும் எந்த உறவையும் தியாகம் செய்ய தயாராக இருத்தல் வேண்டும். ஏனெனில் ஒரு நாட்டின் அரசனை கண்டே அந்த நாட்டின் பிரஜைகள் வாழ்க்கை நடத்துவர். அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே. நான் எனது பிரஜைகளுக்கு தவறான உதாரணமாக இருத்தல் கூடாது. இப்பொழுது என்ன செய்வது? சீத்தை மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் சீத்தை மீது அனைவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதே. இதற்கு நான் என்ன உபாயம் தேடுவேன்? என்ன செய்வேன்? ஒரு அரசராக நான் எனது மக்களுக்காக சீத்தையை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கர்ப்பவதியாக இருக்கும் அவள் எங்கே செல்வாள்? இப்பொழுது நான் என்ன செய்வேன்? என்ன முடிவு எடுப்பேன்? உடனடியாக குரு வசிஷ்டரை நான் சந்தித்தாக வேண்டும். ஆம், அவரிடம்தான் இதற்கான உபாயம் கிடைக்கும் என்று மனதில் நினைக்க, இரவு உறக்கமின்றி தவித்தவர் மறுநாள் காலை விடிந்ததும் தனது குரு வசிஷ்டரை தேடிச் சென்றார். வாருங்கள் அரசே என்று குரு வரவேற்க, குருவே, நான் உங்களிடம் ஒரு உபாயம் தேடி வந்துள்ளேன். கூறுங்கள் அரசே. அரசர் ஸ்ரீராமன் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறி முடிக்க, வசிஷ்டரோ, ஆம் அரசே, தாங்கள் எடுத்த முடிவு மிகவும் சரியானது. ஒரு அரசன் தனது பிரஜைகளுக்காக எந்த ஒரு உறவையும் தியாகம் செய்ய தயாராக இருத்தல் வேண்டும். அரசி, சீத்தையின் மீது தவறு இல்லை என்றாலும் மக்களின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டு உள்ளதே. இந்த சந்தேகம் அவர்களின் மனதில் உங்களுக்கு இருக்கும் மரியாதையை கவிழ்த்துவிடும். தவறான உதாரணமாகி விடுவீர்கள் அரசே. அதனால் தாங்கள் எடுத்த முடிவே சரியானது. தாங்கள் அரசி சீத்தையை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கூற, அதனை கேட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பிச் சென்றார் அரசர் ஸ்ரீராமன். மாளிகைக்கு வந்து தனது 3 தம்பிகளையும் தன் அருகில் அழைத்தார் அரசர். 3 தம்பிகளும் தங்களது அண்ணனின் அருகில் வந்தனர். அவர்களிடம் அரசர் ஸ்ரீராமன் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் அதற்கு குரு வசிஷ்டர் கூறிய உபாயத்தையும் கூற, 3 தம்பிகளுமே அதனை எதிர்த்தனர். அண்ணா, முடியாது அண்ணா, இது தவறாகும். அண்ணியின் மீது எந்த தவறும் இல்லை. அண்ணியை துறப்பது சரியன்று. வேண்டாம் அண்ணா, இந்த பாவத்தை செய்யாதீர்கள். மக்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாவீர்கள் அண்ணா. ஸ்ரீராமனோ, இந்த பாவத்தை செய்வது தவிர வேறு வழியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே. ஒரு நாட்டின் மக்கள் அந்த நாட்டின் அரசனின் குழந்தைகள். அரசன் தனது மக்களை நினைத்தே காரியங்கள் செய்தாக வேண்டும். அதனால் சீத்தையை துறப்பதை தவிர வேறு உபாயம் இல்லை என்றார். அண்ணா, வேண்டாம் அண்ணா என்று மீண்டும் மீண்டும் கூற, அரசர் ஸ்ரீராமர் தனது முடிவில் தீர்க்கமாக இருந்தார். அதனால் இறுதியில் அனைவரும் தங்களது அண்ணனின் முடிவை ஏற்றுக்கொண்டனர். அரசர் ஸ்ரீராமன் தனது தம்பி லக்குவனை தன் அருகில் அழைத்தார். அவனிடம், ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 6. அரசர் ஸ்ரீராமன் தனது தம்பி லக்குவனை தன் அருகில் அழைத்து, லக்ஷ்மணா, நீ சென்று உனது அண்ணி சீத்தையை காட்டில் விட்டுவிட்டு வா என்று கூற, லட்சுமணன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அண்ணா, இந்த காரியத்தை என்னால் செய்ய இயலும் என்று தோன்றவில்லை. லட்சுமணா, இது எனது ஆணை. எனது ஆணையை ஏற்பாயாக. உத்தரவு அண்ணா என்று கூறி லக்ஷ்மணன் அங்கிருந்து சென்றான். சீத்தை அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் என்ற உண்மை ராஜமாதா அனைவருக்கும் தெரிய வந்தது. அவர்கள் அனைவரும் மிகுந்த வருத்தம் கொண்டனர். தன்னுடைய பிரியமான மருமகள் சீத்தை அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டிற்கு செல்லப் போகிறாள் என்பதை அறிந்த ராஜமாதா கௌசல்யாவின் துக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அவர் வேக வேகமாக அரசர் ஸ்ரீராமனின் அறைக்கு சென்றார். அவர் அரசர் ஸ்ரீராமனிடம், மகனே ராமா, என்னுடைய சீத்தையின் மீது எந்த தவறும் இல்லை. ஒரு முட்டாளின் பேச்சை கேட்டு அவளை காட்டிற்கு அனுப்பிவிடாதே. இத்தனை நாட்கள் அரண்மனையில் வாழ்ந்தவள் தனியாக வனத்தில் எப்படி வாழ்வாள்? வேண்டாம் ராமா, இந்த தவறை செய்யாதே என்று கண் கலங்கியவாறே கூற, தாயின் வார்த்தைகளும் அரசர் ஸ்ரீராமரின் மனதை மாற்றவில்லை.
அவர் தனது முடிவில் தீர்க்கமாக இருந்தார். லக்ஷ்மணனுக்கோ தனது அண்ணனின் ஆணையை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியவில்லை. அதனை நிறைவேற்றும் தைரியம் அவனிடம் இல்லை. ஆனால் அண்ணனின் ஆணையை நிறைவேற்றுவதை தனது வாழ்நாள் கடமையாக ஏற்றுக்கொண்டுள்ளான் லட்சுமணன். அதுவே தனது தர்மம் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறான். இதுவரை தனது அண்ணனின் ஆணையை அவன் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. அதனால் அவன் தனது மனதை திடப்படுத்தி கொண்டான். தனது அண்ணி சீத்தையிடம் சென்றான். தாயே, அண்ணன் தங்களை காட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார். அங்கு சென்று ரிஷிகளிடமும் முனிவர்களிடமும் ஆசி பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ரதம் தயாராக இருக்கிறது. தாங்கள் சீக்கிரமாக கிளம்ப வேண்டும் என்று கூற அதனை கேட்டு சீத்தை மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள். ஆனால் லக்ஷ்மணன் உண்மையை தன்னிடம் கூறவில்லை என்பதை சீத்தை அறிந்திருக்கவில்லை. ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 7. லக்ஷ்மணன் உண்மையை கூறாமல் தனது அண்ணியாரை காட்டிற்கு அழைத்துச் செல்ல தயாரானான். வனத்திற்கு செல்லப் போகிறோம் என்ற செய்தி சீதாதேவியை மிகவும் மகிழ்ச்சியுறச் செய்தது. அவளுக்கு தனது கடந்த கால நாட்கள் நினைவிற்கு வந்தன. வனவாசத்தின் பொழுது சீதாதேவி தனது கணவன் ராமனுடனும் அவரது தம்பி லக்ஷ்மணனுடனும் பஞ்சவட்டியில் வசித்து வந்தாள். அப்பொழுது அங்கிருந்த விலங்குகளின் அன்பும், காட்டில் வாழ்ந்து வந்த மனிதர்களின் சிநேகமும், முனிவர்களின் ஆசிர்வாதமும், முனிவர்களுடைய மனைவிமார்களின் நட்பும் கிடைத்திருந்தது. அந்த நாட்கள் சீதாதேவியின் கண்முன் வந்து சென்றன. சீதாதேவி பரபரப்பாக கிளம்பினாள். அவள் அங்கிருக்கும் முனிவர்களின் மனைவிமார்களுக்கு பரிசு பொருளாக நிறைய ஆடைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டாள். பிறகு அரண்மனையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற்று ரதத்தில் ஏறி அமர்ந்தாள். ரதம் செல்ல ஆரம்பித்தது. லக்ஷ்மணன் ரதத்தை செலுத்தினான். வழியில் ஓடும் நதிகளின் அழகை ரசித்து கொண்டே ரதத்தில் அமர்ந்திருந்தாள் சீதா. அந்த காட்சிகள் அவளது மனதை மகிழ்வித்தன. அவள் வனத்தை பற்றி யோசித்து கொண்டே சென்று கொண்டிருந்தாள். அவளது மனதில், இந்த வனம்தான் எத்தனை அழகு, எத்தனை இனிமையானது இந்த வனம். வனத்தில் இருக்கும் சுகம் அரண்மனையில் கிடைப்பதில்லை. வனத்தின் இயற்கை அழகிற்கு முன் அரண்மனையின் அழகை ஒப்பிட்டு பார்க்க கூட இயலாது. இந்த காட்டில் நான் எனது 14 வருடத்தை வாழ்ந்திருக்கிறேன். இங்குதான் அமைதி நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எனது ஸ்ரீ ராமர் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியையும் இங்கு நான் கண்டிருக்கிறேன். அரண்மனையில் எப்பொழுதும் அவர் நாட்டை கவனிப்பதிலேயே நேரத்தை செலவிடுகிறார். இங்குதான் என்னவர் எனக்கான நேரத்தை எனக்கு கொடுத்தார். அதனாலேயே இந்த வனம் எனக்கு மிகவும் பிடித்து போனது என்று நினைத்து கொண்டே சென்று கொண்டிருந்தாள். ரதம் வனத்திற்குள் நுழைந்து சென்றது. நாலாபுரத்திலும் மிக பெரிய மரங்கள் வளர்ந்து உயர்ந்து நின்றன. எங்கோ தூரத்தில் சிங்கங்களின் கர்ஜனை குரல் கேட்டது. சற்று தொலைவில் சலசலவென ஓடும் நதியின் அருகில் யானைகள் கூட்டம் கூட்டமாக தண்ணீர் அருந்திவிட்டு பிளிரும் சத்தமும் கேட்டது. சிறிது தூரம் சென்றதும் ரதம் நின்று போனது. அங்கு கங்கை ஆற்றங்கரை இருக்க லக்ஷ்மணன் மற்றும் சீதாதேவி இருவரும் ரதத்தை விட்டு கீழே இறங்கினர். இருவரும் கரையில் சென்று கங்காதேவியை வணங்கினர். அங்கு நின்றபடி லக்ஷ்மணன் தனது அன்னியாரிடம் உண்மையை கூறினான். அவனது கண்கள் நிமிர்ந்து சீதாதேவியின் முகத்தை காண மறுத்து கீழே தரையை பார்த்தன. அன்னியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களிடம் நான் இப்பொழுது ஒரு உண்மையை கூறப்போகிறேன். அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் தங்களை காட்டில் விட்டுவிட்டு என்னை மட்டும் அயோத்தி திரும்பும்படி ஆணை பிறப்பித்துள்ளார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சீதாதேவி விரக்தி அடைந்து கீழே அமர்ந்தார். 2 நிமிடங்கள் கழித்து, லக்ஷ்மணா, நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என்னை பிரபு இங்கு விட்டுவிட்டு வரச் சொன்னார் என்று அழுது கொண்டே கேட்க, லக்ஷ்மணன் நடந்த அனைத்தையும் கூறினான். அனைத்தையும் கேட்ட பின்பு சீதாதேவி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். லக்ஷ்மணா, இந்த பயங்கர காட்டில் என்னை தனியாக விட்டு செல்லப் போகிறாயா? இங்கு பசியால் உருமிக் கொண்டிருக்கும் விலங்குகளின் குரல் உனக்கு கேட்கவில்லையா? என்னை இப்படி காட்டில் தனியாக விட்டுவிட்டு வரச் சொல்லும் அளவிற்கு எனது சுவாமியின் மனதில் இரக்கம் இல்லாமல் போய்விட்டதா? இறைவனே, என் வாழ்வில் இன்பம் என்பதே இல்லையா?
என் தலையெழுத்தில் சுகம் என்பது எழுதப்படவில்லையா? லக்ஷ்மணின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மாதா சீதா, தாங்கள் பயம் கொள்ள வேண்டாம். இங்கிருந்து சற்று தொலைவில் வால்மீகி முனிவரின் ஆசிரமம் உள்ளது. அங்கு செல்லுங்கள். அங்கு நீங்கள் பத்திரமாக வாழலாம். என்னை மன்னித்து விடுங்கள். நான் இங்கிருந்து சென்றாக வேண்டும் என்று கூறிவிட்டு லக்ஷ்மணன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 8. சீதாதேவியை தனியாக காட்டில் விட்டுவிட்டு லக்ஷ்மணன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். சீதாதேவி அவனை அழைத்தாள். நில் லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் நிற்க, லக்ஷ்மணா, எனது சுவாமியிடம் கூறு. என்னை தனியாக காட்டில் விட்டுவிட்டதை பற்றி அவர் கவலை கொள்ள வேண்டாம். அவர் அவரது கடமையை பவித்திரமாக செய்ய வேண்டும். நான் அறிவேன், அயோத்தி மக்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவே எனது சுவாமி என்னை துறந்துள்ளார். இது அவரது மனதில் வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நான் அறிவேன். என்னை பற்றி அவர் வருந்த வேண்டாம் என்று கூறு. அவர் எடுத்த முடிவிற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று கூறு. அத்தைமார்களிடம் எனது வணக்கத்தை கூறு. அவர்களுக்கும் என்னை பற்றிய வருத்தம் இருக்கும். அவர்களிடமும் கவலை வேண்டாம் என்று கூறு லக்ஷ்மணா. இறுதியாக எனது கணவரின் முகத்தை கூட என்னால் காண இயலாமல் போய்விட்டதே. நான் எத்தனை அபாகியவதியாக இருக்கிறேன் என்று கூறினாள். அதனை கேட்டு சரி என்று தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் லக்ஷ்மணன். சீதா அங்கிருந்த பாறை ஒன்றின் மேல் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். தன்னை நினைத்து, தனது நிலையை நினைத்து நொந்து கொண்டாள். தனது வயிற்றில் வளரும் குழந்தையின் அபாகியத்தையும் நினைத்து வருந்தினாள். அதே நேரம் லக்ஷ்மணனும் அழுது கொண்டே அயோத்தியை நோக்கி சென்றான். உங்கள் அனைவருக்கும் வால்மீகி முனிவரை தெரியுமா? அவர் மிக பெரிய முனிவர். அவர்தான் இராமாயணத்தை முதலில் சமஸ்கிருதத்தில் எழுதியவர். அந்த இராமாயணம்தான் வால்மீகி இராமாயணம் என்று பெயர் பெற்றது. சீதாதேவி எங்கு அமர்ந்து அழுது கொண்டிருந்தாளோ அதற்கு சற்று தொலைவில்தான் இருந்தது வால்மீகி முனிவரின் ஆசிரமம். அவர் அங்கு தனது சிஷ்யர்களுடன் வசித்து வந்தார். தவம் செய்தும் இறைவனுக்கு தொண்டு செய்தும் வாழ்ந்து வந்தார். அவரது சீடர்களில் சிலர் சீதாதேவி தனியாக காட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தனர். யார் இந்த பெண்மணி தனியாக இந்த பயங்கர வனத்தில் அழுது கொண்டிருக்கிறார் என்று தங்களுக்குள் வினவிக் கொண்டனர். உடனே அவர்களது குரு வால்மீகியிடம் சென்று கூறினர். குருவே, யாரோ ஒரு பெண்மணி ஆற்றிற்கு மறுபுறம் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அவரது அருகில் யாரும் இல்லை என்று கூற, அதனை கேட்டு வால்மீகி முனிவர் சட்டென தனது இருக்கையை விட்டு எழுந்து தனது சீடர்களை அழைத்து கொண்டு ஆற்றின் மறுபுறத்திற்கு சென்றார். அங்கு சீதாதேவி தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருக்க அவள் அருகே சென்றார் வால்மீகி. மகளே, யாரம்மா நீ? எதற்காக இங்கு இந்த பயங்கர கானகத்தின் நடுவில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு துணைக்கு யாரும் வரவில்லையா? நீ எங்கே செல்ல வேண்டும்? எதற்காக அழுகிறாய்? காரணம் அறிந்தால் உனது கண்ணீரை துடைக்க நான் முயற்சி செய்கிறேன் என்று கூற அவரை நிமிர்ந்து பார்த்தாள் சீதா. ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 9. சீதாதேவி அழுது கொண்டே தனது முழு கதையையும் வால்மீகி முனிவரிடம் கூறினாள். அதனை கேட்டு முனிவரின் மனமும் வருத்தம் கொண்டது. அவர் ஸ்ரீராமச்சந்திரனின் நிலையை புரிந்து கொண்டு, தேவி, வருத்தம் கொள்ளாதே. அரசர் மக்களின் நலனுக்காகவே உன்னை துறந்துள்ளார். அரசன் என்பவன் மக்களின் உண்மையான சேவகனாகவே இருத்தல் வேண்டும். அப்படியே அரசர் ஸ்ரீராமச்சந்திரனும் செய்துள்ளார். நீ உனது கண்களை துடைத்துக்கொள். அருகில்தான் எனது ஆசிரமம் உள்ளது. நீ அங்கு கவலை இல்லாமல் வசிக்கலாம். நான் உன்னை எனது மகளைப் போல் பார்த்து கொள்கிறேன். நீ எந்தவித வருத்தமும் இல்லாமல் இங்கு வசிக்கலாம் மகளே என்று கூற, அதனை கேட்ட சீதாதேவி தனது கண்களை துடைத்து கொண்டாள். எழுந்து முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றாள். வால்மீகி ஆசிரமம் கங்கை நதிக்கரையின் ஓரத்தில் மிகவும் அழகாக கட்டப்பட்டிருந்தது. சீதாதேவி ஆசிரமத்தின் உள்ளே நுழைய
அங்கு அழகான மரங்கள், செடி கொடிகள் என அந்த ஆசிரமம் மிகவும் அழகாக காட்சியளித்தது. ஆங்காங்கே பசுக்கள், கன்றுகள் நின்று கொண்டிருந்தன. மான்குட்டிகள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. அந்த ஆசிரமத்தில் இன்னும் சில முனிவர்கள் அவர்களின் மனைவியோடு வசித்து வந்தனர். அங்கிருந்த பெண்களைக் கண்டு சீதா மகிழ்ச்சி அடைந்தாள். அங்கு சென்று அந்த முனிவர்களின் கால்களில் விழுந்து வணங்கினாள். அவர்கள் சீதாதேவிக்கு ஆசீர்வாதம் அளித்தனர். வால்மீகி முனிவர் அங்கு சீதாதேவிக்காக புதிய குடில் ஒன்றை நிர்மாணித்தார். அங்கு சீதாதேவி நிம்மதியாக வசித்து வந்தார். அங்கிருந்த பெண்களைக் கண்டு சீதாதேவிக்கு அவளது வருத்தம் அனைத்தும் மறந்து போனது. ஆனால் சில நேரங்களில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நினைக்கும் பொழுது மட்டும் அவளது கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை அவளால் தடுக்க முடியவில்லை. சீதாதேவி வால்மீகி ஆசிரமத்திற்கு வரும் சமயம் 7 மாத கர்ப்பவதியாக இருந்தார். இப்பொழுது நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் அவளை நன்றாக பார்த்து கொண்டனர். அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கவனித்து கொண்டனர். 2 மாதங்கள் கடந்து சென்றது. சீதாதேவின் கர்ப்பத்தில் இருந்து 2 அழகிய ஆண் குழந்தைகள் பிறந்தன. இந்த செய்தியை கேட்டு வால்மீகி முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சீதாதேவியின் அருகில் இருந்த அழகான 2 குழந்தைகளை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவர்களுக்கு அவர் பெயரும் வைத்தார். முதலாவதாக பிறந்த குழந்தையின் பெயர் லவன் என்றும், 2வதாக பிறந்த குழந்தையின் பெயர் குசன் என்றும் பெயர் சூட்டினார். அரசன் ஸ்ரீ ராமச்சந்திரனின் குழந்தைகள் லவன், குசன் இருவரும் ஆசிரமத்தில் பிறந்தனர். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 10. லவன் குசன் பிறந்த செய்தி அந்த காடு முழுவதும் பரவ, அந்த காட்டில் வசித்து வந்த ரிஷிகளும் முனிவர்களும் சீதாதேவியை காண வந்தனர். அவர்கள் லவன், குசன் இருவருக்கும் தங்களது ஆசிகளை வழங்கினர். சீதாதேவி மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் தனது 2 குழந்தைகளை வளர்த்து வந்தார். அவர்களின் முகத்தில் அவள் தனது கவலைகள் அனைத்தையும் மறந்தாள். இருப்பினும் ஸ்ரீ ராமச்சந்திரரின் நினைவுகள் அவளை விட்டு சிறிதும் நீங்கவில்லை. எத்தனை அழகான குழந்தைகள் இவர்கள்! இவர்களை பார்த்தால் அவர் எத்தனை மகிழ்ச்சி கொள்வார் என்று அடிக்கடி மனதில் நினைத்து கொள்வாள். ஆசிரமத்தில் இருந்த அனைவரும் அந்த குழந்தைகளிடம் அன்புடன் நடந்து கொண்டனர். அந்த 2 குழந்தைகளின் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்ததை கவனித்தனர். அது அவர்களை இன்னும் அன்புடன் பழக வைத்தது. லவன், குசன் இருவரின் குழந்தை பருவமும் விளையாட்டிலேயே கழிய இருவரும் கல்வி கற்கும் பருவத்தை அடைந்தனர். வால்மீகி முனிவர் இருவருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அரசனின் குழந்தைகள் அல்லவா? ஒரு அரசனின் குழந்தைக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் வீரமும் அதற்கான சண்டை பயிற்சியும் மிகவும் அவசியம் என்பதை நன்கு அறிந்திருந்தார் வால்மீகி. அதனால் அவர் இருவருக்கும் சண்டை பயிற்சியை கற்றுத்தர ஆரம்பித்தார். இருவரும் வாழ்வீச்சு, அம்பு எய்தல் போன்ற சண்டை பயிற்சிகளில் மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபட்டனர். அதில் இருவரும் சிறந்து விளங்கினர். கல்வியிலும் அரசியலிலும் கூட இருவரும் சிறந்து விளங்கினர். வால்மீகி அவர்கள் இருவரின் முன்னேற்றத்தைக் கண்டு பூரித்து போனார். ஒரு முனிவராக இருந்தபோதும் வால்மீகி ஒரு நல்ல கவிஞர், நல்ல எழுத்தாளர், நிறைய கலைகளை கற்றுத் தேர்ந்தவர். அவர் லவன், குசன் இருவருக்கும் சங்கீதமும் கற்றுத்தந்தார். அந்த நேரத்தில்தான் வால்மீகி இராமாயண காவியத்தை எழுத ஆரம்பித்தார். ஒவ்வொரு ஸ்லோகமும் தான் நேரில் நின்று பார்த்தது போல எழுதினார். லவன், குசன் இருவருக்கும் இராமாயணத்தை முழுவதுமாக கற்றுத்தந்தார். அவர்கள் இருவரும் இராமாயணத்தை பாடலாக பாடினர். அதை கேட்டு கேட்டு மனம் குளிர்ந்தாள் சீதாதேவி. ஆனால் அவர்கள் இருவருக்கும் தங்களது தந்தைதான் அரசர் ஸ்ரீராமர் என்பது தெரியாது. தங்களது தந்தை யாரென்று தெரியாமலே வளர்ந்தனர். அவர்களை பொறுத்தவரையில் ராமர் என்பவர் ஒரு நாட்டின் அரசர். அவர் மிகுந்த நற்செயல்களை செய்பவர் என்று மட்டுமே அறிவர். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 11. சீதாதேவியை அரண்மனையிலிருந்து வெளியே அனுப்பியதற்கு பிறகு அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் மிகவும் மனம் நொடிந்து போனார்.
அவரால் எந்த ஒரு காரியத்தையும் மனம் லகித்து செய்ய இயலவில்லை. சீதாதேவியின் ஞாபகங்கள் அவரை துன்புறுத்தியது. அவரது மனதில் இருந்த குற்ற உணர்ச்சியும் அவரை வருந்தச் செய்தது. தனது அறையில் தனிமையில் அமர்ந்து சீதாதேவியின் ஞாபகங்களில் மூழ்கியிருந்தார். அவர் மக்களை சந்திப்பதையும் நண்பர்களை சந்திப்பதையும் வெளியில் செல்வதையும் கேளிக்கைகளில் ஈடுபடுவதையும் விழாக்கள் கொண்டாடுவதையும் நிறுத்திவிட்டார். நாட்கள் செல்ல செல்ல அவரது மனம் அதிகமாக சோர்வடைந்தது. அவரால் சீதாதேவியின் நினைவுகளிலிருந்து மீள இயலவில்லை. சபைக்கு வருவதையும் நிறுத்திவிட்டார். அதனால் மந்திரிகளும் மக்களும் அரச குடும்பத்தினரும் மிகுந்த வேதனை அடைந்தனர். அவரது உடல்நிலையும் மோசமடைந்தது. அதனை கண்ட மந்திரிகள் அனைவரும் குரு வசிஷ்டரை தேடிச் சென்றனர். அவர்கள் குரு வசிஷ்டரிடம், குருவே, அரசரின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அரசி சீதாதேவியை அரண்மனையில் இருந்து அனுப்பியதற்கு பிறகு அரசரால் எந்த ஒரு காரியத்தையும் மனம் லகித்து செய்ய இயலவில்லை. அவர் மனம் உடைந்து போயிருக்கிறார். மக்களை சந்திப்பதையும் மந்திரிமார்களை சந்திப்பதையும் சபைக்கு வருவதையும் நிறுத்திவிட்டார். இதனால் மக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். அரசரின் துக்கத்தை போக்க ஒரு நல்ல வழியினை கூறுங்கள் குருவே என்று வேண்டி கேட்டுக்கொண்டனர். இதனை கேட்ட குரு வசிஷ்டர் வருத்தமடைந்தார். அவர் மந்திரிகளிடம், கவலைப்படாதீர்கள், இதற்கான உபாயத்தை நாம் யோசிப்போம். எனக்கு சிறிது நேரம் கொடுங்கள், நான் ஒரு நல்ல உபாயத்துடன் வருகிறேன் என்று கூற மந்திரிகள் அனைவரும் குரு வசிஷ்டரிடமிருந்து விடைபெற்று சென்றனர். ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 12. சில தினங்களுக்கு பிறகு வசிஷ்ட முனிவர் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனை பார்க்க அரண்மனைக்கு சென்றார். வசிஷ்ட முனிவரின் வருகையை கண்ட அரசர் தனது இருக்கையை விட்டு எழுந்து அவரை வரவேற்றார். தனது அரியணையை விட மிக உயரமான இருக்கையை அவருக்கு வழங்கினார். அவர் முன் தனது இரு கைகளையும் கூப்பி, கூறுங்கள் குருவே, எனக்கு தங்களது கட்டளை என்ன? என்னை பார்க்க தாங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? செய்தி அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேன் அல்லவா என்று கூற, அதனை கேட்டு வசிஷ்ட முனிவர் அரசருக்கு மகிழ்ச்சியோடு ஆசிகளை வழங்கினார். அரசே, தாங்கள் தங்களின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் யாகம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பெயர் அஸ்வமேத யாகம். அந்த யாகத்தை தாங்கள் நடத்தினால் இந்த உலகில் தங்களுக்கு எதிரி யாரும் இல்லை என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று கூறினார். அதனை கேட்ட அரசர், தங்களின் உத்தரவுப்படியே நடக்கும் குருவே. நாளையே இதற்கான வேலைகள் ஆரம்பமாகும்படி கட்டளையிடுகிறேன் என்று கூற, வசிஷ்ட முனிவர் யாகத்தை பற்றிய முழு விவரத்தை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அஸ்வமேத யாகத்திற்கு குதிரை ஒன்று தேவைப்பட்டது. அந்த குதிரை நீளமான கால்களையும் வெள்ளை நிறத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் அமைச்சர்களிடம் கூறி நாட்டில் அனைத்து இடங்களிலும் தேடி ஒரு அழகிய குதிரையை வரவழைத்தார். அந்த குதிரை மிகவும் அழகாக இருந்தது. நீளமான கால்களை கொண்டிருந்தது. வெள்ளை நிறத்தில் மின்னியது. அதற்கு மேல் வண்ண வண்ண பட்டாடைகளை வைத்து அதனை அலங்கரித்தனர். மலர்களால் செய்த மாலையை அதற்கு அணிவித்தனர். அதன் பிறகு அதன் கழுத்தில் துணியாலான ஒரு செய்தி பலகை தொங்கவிடப்பட்டது. அந்த பலகையில், இது அயோத்தியின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் அஸ்வமேத யாகத்தின் குதிரை. இந்த குதிரை எங்கெங்கு செல்கின்றதோ அந்த தேசம் அனைத்தும் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சொந்தமாகும். அந்த நாட்டின் அரசர்கள் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக இந்த குதிரையை யாராவது தடுத்து நிறுத்தினால் அவர்கள் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரோடு சண்டையிட வேண்டும் என்று எழுதியிருந்தது. அந்த குதிரை நடக்க தயாரானது. அரசரின் மூன்றாவது தம்பி சத்ருகனனும் அனுமானும் அயோத்தியின் மிக பெரிய சேனையுடன் அந்த குதிரையின் பின்னால் செல்ல ஆயத்தம் ஆயினர். அதனை கண்ட பரதனின் மூத்த புதல்வன் புஷ்கல் அரசரிடம், அரசே, நானும் சித்தப்பாவுடன் செல்ல விரும்புகிறேன், என்னையும் அங்கு செல்ல அனுமதியுங்கள் என்று கேட்டான். அதற்கு அரசர்,
மகனே, நீ இன்னும் சிறு குழந்தைதான். காட்டிற்குள் சென்றால் மிகவும் சிரமப்படுவாய். அதனால் இப்பொழுது செல்ல வேண்டாம். நீ வளர்ந்த பிறகு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினார். ஆனால் புஷ்கல் அரசரின் பேச்சை கேட்கவில்லை. இல்லை இல்லை, நானும் செல்வேன். அரசே, எனக்கு பல தேசங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. காட்டிற்குள் செல்ல நான் பயப்பட மாட்டேன். சித்தப்பாவுடன் இருக்கும் பொழுது எனக்கு எதுவும் ஆகாது. என்னையும் செல்ல அனுமதியுங்கள் என்று அடம்பிடித்தான். அவன் செல்வதை தடுத்து நிறுத்த அரசர் எவ்வளவோ முயன்றும் இயலாமல் போனது. அதனால் இறுதியில் அவன் செல்வதற்கு அனுமதி அளித்தார் அரசர். மெல்ல மெல்ல குதிரை நடக்கத் தொடங்கியது. அதன் பின்னாலேயே அரசரின் சேனையும் சென்றது. எங்கெங்கு குதிரை செல்கின்றதோ அங்கெல்லாம் சேனையும் சென்றது. கால்போன போக்கில் அந்த குதிரை அனைத்து தேசங்களுக்கும் சென்றது. ஆனால் அதனை தடுத்து நிறுத்தும் துணிவு யாருக்கும் வரவில்லை. காரணம், அது அயோத்தி அரசர் ஸ்ரீராமச்சந்திரரின் குதிரை. மாறாக பெரிய பெரிய தேசங்களின் அரசர்களும் அந்த குதிரையை வணங்கி பூஜை செய்து சேனையை வாழ்த்தி வழி அனுப்பினர். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 13. அதிகாலை நேரம். சூரியன் உதிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தான். லவன் தனது சகாக்களுடன் சேர்ந்து முனிவர்கள் செய்யவிருக்கும் பூஜைக்காக தோட்டத்தில் மலர்களை பறித்து கொண்டிருந்தான். குதிரை மெல்ல மெல்ல நடந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அழகிய மலர்கள் கொண்ட அந்த தோட்டத்தையும் ஆசிரமத்தையும் பார்த்தவுடன் அதற்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தோன்ற ஆசிரமத்திற்குள் சென்று படுத்து கொண்டது. லவனின் பார்வை அந்த குதிரை மீது விழவே அவன் தனது சகாக்களிடம், ஹே, அங்கே பாருங்க, குதிரை வந்திருக்கு. இவ்வளோ அழகான குதிரை எப்படி நம்ம ஆசிரமத்திற்கு வந்தது என்று கேட்க அனைவரின் பார்வையும் அந்த குதிரையின் மீது விழுந்தது. அனைவரும் அதனை பிரமித்து பார்த்தனர். சிறுவர்கள் அனைவரும் அதன் அருகில் சென்றனர். லவன் அந்த குதிரையை பார்த்து, இந்த குதிரை எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு இந்த குதிரை வேணும். இதன் மேலே அமர்ந்து செல்ல விரும்புகிறேன். ஆனால் இதற்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியவில்லையே என்று கேட்க அந்த சிறுவர்களுள் ஒருவன், ஹே, அங்கே பாருங்க, இந்த குதிரை மேலே இதோட சொந்தக்காரர் பெயர் எழுதியிருக்கிறது என்று கூற அனைவரும் அந்த செய்தி பலகையை பார்த்தனர். அனைத்து சிறுவர்களும் அந்த செய்தி பலகையின் அருகில் சென்றனர். லவன் அந்த செய்தி பலகையை வாசித்தான். அதை வாசித்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த குதிரை அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு உரியது என்று எழுதியிருக்கிறது. அஸ்வமேத யாகத்தின் குதிரை என்றும் எழுதியிருக்கிறது. ஆனால் யார் இந்த அரசர் ராமச்சந்திரர்? உங்களுக்கு தெரியுமா என்று அருகில் இருந்த சிறுவர்களை கேட்டான். அவர்களுள் ஒரு சிறுவன், அரசர் ராமச்சந்திரர் யாரென்று தெரியாது. ஆனால் அவர் ஒரு பெரிய அரசராக தான் இருக்க வேண்டும் என்று கூற மற்ற சிறுவர்களும் எங்களுக்கு தெரியாது என்று கூறினர். அப்படியென்றால் அயோத்தியா எங்கு இருக்கிறது என்று கேட்டான் லவன். அதற்கு ஒரு சிறுவன், கிழக்கில் இருக்கிறது என்று பதில் கூற மற்றொரு சிறுவன், இல்லை இல்லை, மேற்கில் என்று கூறினான். இல்லை, அயோத்தியா தெற்கில் தான் இருக்கிறது என்றான் மற்றொருவன். அங்கெல்லாம் இல்லை, அயோத்தியா வடக்கில் இருக்கிறது, இங்கிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிறது என்றான் நான்காமவன். மற்றொருவன், அது வடகிழக்கில் இருக்கிறது என்றான். இதையெல்லாம் கேட்டு அனைத்து சிறுவர்களும் சிரித்தனர். ஹா ஹா ஹா, அப்படி என்றால் அயோத்தியா எல்லா இடத்திலும் இருக்கிறதா? ஹாஹா, அயோத்தியா எங்கு இருந்தால் என்ன, நமக்கு தேவை இந்த அழகான குதிரை தானே என்று லவன் கூற அதனை கேட்ட சிறுவன் ஒருவன், லவன், குதிரையை விட்டுவிடு. இது யாகத்தின் குதிரை. இதை நாம் பிடித்து வைத்து கொண்டால் நமக்குத்தான் கஷ்டம். உனக்கு தெரியுமா என்று எச்சரித்தான். எனக்கு நன்றாக தெரியும். இந்த குதிரையை பிடித்து வைத்து கொண்டால் நாம் அவர்களுடன் சண்டையிட வேண்டும். எனக்கு பயமில்லை. நீங்கள் அனைவரும் என்ன பயம் கொள்கிறீர்களா? நீங்கள் போர் பயிற்சியும் வாள் பயிற்சியும் கற்றுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் பிராமணர்கள் அல்லவா? அதனால் தான் பயம் கொள்கிறீர்கள். ஆனால் நான் பயம் கொள்ள மாட்டேன். நான் ஒரு சத்திரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். போர் செய்வதற்கு பயம் கொள்ள மாட்டேன். நான் நிச்சயம் அவர்களுடன் போரிடுவேன். உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் அனைவரும் ஆசிரமத்திற்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். எனது வில்லாற்றலை வேடிக்கை பாருங்கள் என்று லவன் கூற அனைத்து சிறுவர்களும் அந்த குதிரையை விட்டுவிட்டு சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து லவன் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு அந்த குதிரையின் அருகில் வந்தான். அந்த குதிரையை அருகில் இருந்த மரம் ஒன்றில் கட்டி போட்டான்.
அந்த குதிரை அங்கு நின்று அருகில் இருந்த புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. வெகு நேரமாகியும் குதிரை திரும்பி வராததால் குதிரையை தேடிக்கொண்டு வீரன் ஒருவன் அங்கு வர, அங்கு குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டு இருப்பதையும் அதன் அருகில் ஒரு சிறுவன் நிற்பதையும் கண்டான். அதனை பார்த்துவிட்டு அந்த வீரன் சத்தமான குரலில், இந்த குதிரையை யார் கட்டி போட்டது? உனக்கு உனது உயிர் மீது ஆசை இல்லையா? இதனை உடனே அவிழ்த்து விடு, இல்லையென்றால் மிக பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கத்த, அதனை கேட்ட முனிவர்களின் குழந்தைகள் மிகவும் பயந்தனர். அவர்கள் பயந்து நடுங்கி லவன் அருகில் சென்றனர். லவன் அந்த குதிரையை விட்டுவிடு, இல்லையென்றால் இந்த வீரர்கள் நம்மை கொன்று விடுவர் என்று கூறினர். ஆனால் அவர்களின் பேச்சை லவன் சிறிதும் கேட்கவில்லை. ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 14. லவன் சிறிதும் பயமின்றி அந்த வீரனின் அருகில் சென்று மெடுக்காக, நான் தான் இந்த குதிரையை கட்டி போட்டேன் என்று கூறினான். எதற்காக கட்டி போட்டாய் என்று வீரன் கேட்க, இது ஆசிரமத்தின் உள்ளே வந்தது, அதனால் தான் கட்டி போட்டேன். இது யாருடைய குதிரை என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீயே சொல், இது யாருடைய குதிரை? அயோத்தியா நாட்டின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருடையது. சரி, இது அவருடைய குதிரையாக இருந்தால் அதில் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? குதிரையை விட்டுவிடு, இல்லையென்றால் மிக பெரிய விளைவுகளை சந்திப்பாய். எதற்காக தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறாய்? உன்னால் முடிந்தால் குதிரையை அவிழ்த்துக்கொள். ஏ சிறுவனே, சிறுவனாக இருந்தபோதிலும் உனது பதிலில் இத்தனை திமிர் இருக்கிறது. நீயே குதிரையை அவிழ்த்து விடு, இல்லையென்றால் எனது ஆயுதத்திற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஹஹஹா, அதற்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். முடிந்தால் என்னை தடுத்து நீயே குதிரையை அவிழ்த்துக்கொள், இல்லையென்றால் எனது ஆயுதத்திற்கு நீ பதில் கூற வேண்டியிருக்கும். நீ விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறாய் சிறுவனே. நீயும் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறாய். அமைதியாக இங்கிருந்து சென்றுவிடு. உனது பேச்சில் அகங்காரம் தென்படுகிறது. அமைதியாக குதிரையை விட்டுவிடு. முடியாது, நீ சிறுவனாக இருக்கிறாய், அதனால் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே லவன் தனது வில்லில் அம்புகளை தொடுக்க ஆரம்பித்தான். வீரனும் அவனுடன் சண்டையிட சண்டை தீவிரமானது. சில நொடிகளில் வீரன் கீழே விழ அடுத்தடுத்து வீரர்கள் குதிரையை தேடி வர தொடங்கினர். 2, 3, 4 என வீரர்கள் வர வர லவன் அவர்களுடன் சண்டையிட்டு அனைவரையும் வீழ்த்தினான். அதன் பிறகு அவனிடம் தாக்கு பிடிக்க முடியாத வீரர்கள் காயங்களுடன் சத்ருகனிடம் ஓடி வந்தனர். என்னவாயிற்று வீரர்களே என்று சத்ருகன் கேட்க, அரசே, அங்கு ஒரு சிறுவன் நமது குதிரையை பிடித்து வைத்திருக்கிறான். குதிரையை விட மறுக்கிறான். எங்களுடன் சண்டையிட்டு எங்களை வீழ்த்தி விட்டான் அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி கேட்க சத்ருகனின் கோபம் அதிகமானது. என்ன, ஒரு சிறுவன் அயோத்தியின் வீரர்களை வென்றுவிட்டானா? காட்டில் வாழும் ஒரு சிறுவன் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருடைய குதிரையை பிடித்து வைக்கும் அளவிற்கு தைரியமுடையவனா? இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நாடு திரும்புவீர்கள்? செல்லுங்கள், சென்று சேனாதிபதி காலஜீத்திடம் கூறுங்கள். சேனாதிபதியை அழைத்துச் சென்று நமது குதிரையை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட வீரர்கள் சேனாதிபதி காலஜீத்தை அழைக்கச் சென்றனர். உடனே காலஜீத் சத்ருகனின் முன்பு வந்து நிற்க, காலஜீத், செய்தி அறிந்தீர்களா? ஒரு சேஷ்டைகள் செய்யும் சிறுவன் நமது யாகத்தின் குதிரையை பிடித்து வைத்திருக்கிறான். நமது வீரர்கள் சிலரையும் வீழ்த்திவிட்டான். அவன் யார் என்று பாருங்கள். நமது வீரர்கள் சிலரை அழைத்துச் சென்று நமது குதிரையை மீட்டு வாருங்கள் என்று கட்டளையிட, உத்தரவு அரசே என்று கூறி சென்றார் சேனாதிபதி காலஜீத். ஜெய் ஸ்ரீராம். லவன் குஷன் பாகம் 15. சேனாதிபதி காலஜீத் சத்ருகனின் உத்தரவை ஏற்று குதிரையை மீட்கச் சென்றார். அவர் வருவதை கவனித்த ஆசிரம சிறுவர்கள் லவனிடம் வேகமாக ஓடிச் சென்றனர். லவா, ஹே லவா, சேனாதிபதி வருகிறார், இப்பொழுதாவது குதிரையை விட்டுவிடு, நாம் ஆசிரமத்திற்கு செல்வோம் என்று கூற லவன் அதனை கேட்கவில்லை. அங்கே பார், அவர் எத்தனை உயரமாக இருக்கிறார், எத்தனை பலசாலியாக இருக்கிறார். அவரிடம் சண்டையிட்டால் நாம் தான் தோற்று போவோம். சண்டையிட்டு நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உடனே குதிரையை விட்டுவிட்டு வா, நாம் செல்வோம். நீங்கள் அனைவரும் மரத்தில் இருக்கும் ஆந்தையை போன்றவர்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. உங்களுக்கு பயமாக இருந்தால் மரப்பொந்தில் சென்று மறைந்து ஒளிந்து கொள்ளுங்கள்.
நான் எப்படி சண்டையிட்டு வெற்றி பெறுகிறேன் என்பதை வேடிக்கை பாருங்கள். ஹஹா என்று கூறி சிரிக்க அதற்குள் காலஜித் லவனின் அருகில் வந்துவிட்டார். காலஜித் லவனை பார்த்துவிட்டு, அடே பாலகா, நீ என்ன இத்தனை சிறியவனாக இருக்கிறாய்? உன்னோடு எப்படி சண்டையிடுவது? யார் நீ? எப்படிப்பட்ட பாலகன் நீ? யாருடைய புதல்வன் நீ? இது யாருடைய குதிரை என்று தெரியுமா? இது அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் குதிரை. குதிரையை விட்டுவிடு. உன்னை கண்டால் என் மனதில் இரக்கம் தோன்றுகிறது என்று கூறினார். என்னை பார்த்து இரக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் பெயர் லவன். உங்களுக்கு குதிரை வேண்டுமென்றால் என்னுடன் சண்டையிட்டு அதனை விடுவித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அமைதியாக வீடு திரும்புங்கள். உங்களிடம் தேவையில்லாமல் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை என்று மிடுக்காக கூறினான் லவன். நான் ஒரு சிறுவனுடன் போரிட மாட்டேன். அப்படியா? அப்படியென்றால் எப்படி குதிரையை மீட்கப் போகிறீர்கள்? என்ன இனாமாக தரப்போகிறீர்கள்? பாலகனே, உனக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கிறது. நான் கூறுவதை கேள். உனது உயிர் மேல் உனக்கு ஆசை இல்லையா? ஹஹா, உங்களது உயிர் மேல் உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? இருந்தால் விரைவாக என் மீது அம்புகளை செலுத்துங்கள். இல்லை என்றால் என்று கூறிக்கொண்டே லவன் காலஜித்தை நோக்கி அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான். உடனே காலஜித்தும் அம்புகளை செலுத்த ஆரம்பித்தார். இருவருக்கும் சண்டை ஆரம்பமானது. சரியாக 1 மணி நேரம் வரையில் இருவரும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் அம்புகளை செலுத்தி கொண்டிருந்தனர். மெல்ல மெல்ல காலஜித் சோர்வடைந்தார். அவரது வேகம் குறைந்து போனது. ஆனால் லவனின் வேகம் சிறிதும் குறையவில்லை. அவன் சிறிதும் அசராமல் அம்புகளை செலுத்தி கொண்டிருந்தான். காலஜித் முழுவதுமாக சோர்வடைய வேகமாக பாய்ந்து வந்த லவனின் அம்பு ஒன்று அவரது மார்பையில் தாக்கி கீழே விழுந்தது. அடுத்த நொடி காலஜித் மண்ணில் சாய்ந்தார். அதனை கண்ட வீரன் ஒருவன் வேகமாக சத்ருகனிடம் ஓடிச் சென்றான். அரசே, 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 நம் சேனாதிபதி இறந்து விட்டார் என்று கூற அதனை கேட்ட சத்ருகனன் மிகுந்த கோபம் கொண்டு, யார் அந்த சிறுவன் என்று கத்திக்கொண்டே எழுந்தான். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 16. இந்த முறை சத்ருகனன் அனுமனை அனுப்ப திட்டமிட்டான். ஆனால் அதற்குள் பரதனின் மகன் புஷ்கல், சித்தப்பா, இந்த முறை நான் செல்கிறேன். எனது அம்புகளால் அந்த சிறுவனை ஒரு நொடியில் வீழ்த்தி காட்டுகிறேன். என்னை செல்வதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டான். ஆனால் புஷ்கலை அனுப்புவதற்கு சத்ருகனின் மனம் ஒப்பவில்லை. புஷ்கல் மிகவும் அடம்பிடிக்கவே புஷ்கலை அனுப்பினான் சத்ருகனன். புஷ்கலோடு ஒரு சிறிய படையையும் அனுப்பினான். புஷ்கல் தனது படை வீரர்களுடன் மிகவும் தைரியமாக லவன் இருக்கும் இடம் நோக்கி சென்றான். புஷ்கல் வருவதை பார்த்த லவன், ஹஹாஹா, என்னவாயிற்று? அயோத்தியில் சண்டையிட வேறு யாரும் இல்லையா? உன்னை விட பெரியவராக்கிய சேனாதிபதியே என்னிடம் தோற்று போனார். நீ இங்கு வந்து என்ன செய்யப் போகிறாய் என்று சிரிக்க அதற்கு புஷ்கல் பதில் ஏறும் கூறாமல் லவன் மீது தாக்குதலை ஆரம்பித்தான். அவனுடன் வந்த வீரர்களும் 4 திசைகளில் இருந்தும் லவன் மீது அம்புகளை செலுத்த ஆரம்பித்தனர். ஆனால் லவன் சிறிதும் அசரவில்லை. அவன் ஒரு மிக பெரிய மலையைப் போல் திடமாக நின்றான். அவனது வில்லிலிருந்து அம்புகள் மலையென பொழிந்தன. அவனது வேகத்தில் எதிரில் நிற்பவர்களால் அம்புகளை காணக்கூட இயலவில்லை. அத்தனை வேகம் லவனிடத்தில். படபடவென அனைத்து வீரர்களும் மரணித்து கீழே விழுந்தனர். புஷ்கலின் ஆயுதமும் கீழே விழுந்தது. புஷ்கலும் தோல்வியடைந்து மண்ணில் வீழ்ந்தான். அதனை கண்ட வீரன் ஒருவன் வேகமாக புஷ்கலை தனது தோளில் தூக்கி கொண்டு சத்ருகனிடம் ஓடினான். புஷ்கலின் நிலையை கண்ட சத்ருகன் மிகவும் துக்கமடைந்தான். அருகில் இருந்த கிராமத்திலிருந்து வைத்தியரை விரைந்து வரவழைக்கச் சொன்னான். விரைவாக அவனுக்கு சிகிச்சைகள் அளிக்க ஆரம்பித்தனர். அதே நேரம் காயமடைந்த வீரர்களுக்கும் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர். இதை அனைத்தையும் பார்க்க சத்ருகனன் கோபமடைந்தான். அனுமனை வரவழைத்தான். அனுமான், இப்பொழுது நீ செல். என்ன நடந்தாலும் சரி, அந்த சிறுவன் இப்பொழுதே மரணிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். உடனே அனுமன் தனது கதையை தூக்கி கொண்டு வீரமாக ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திக்கொண்டே லவன் இருப்பிடம் நோக்கி சென்றான். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 17. அனுமன் லவன் இருப்பிடம் நோக்கி செல்ல
அனுமனது மிக பெரிய உடல், விசித்திரமான தோற்றம், பெரிய பெரிய புஜங்கள், தடிமனான கதாயுதம் அனைத்தையும் பார்த்து அங்கிருந்த ஆசிரம சிறுவர்கள் அனைவரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினர். ஆனால் லவன் சிறிதும் அச்சமின்றி குதிரையின் அருகில் நின்று கொண்டிருந்தான். அனுமான் அங்கு வந்து, "ஹே சிறிய பாலகா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இன்று தேவையில்லாமல் உனது உயிரை விட்டுவிடாதே. இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் உன் உயிர் உன் கையில் இல்லை" என்று கூற, அதற்கு லவன் தனது அம்புகளால் பதிலளித்தான். அம்புகள் அனுமனை நோக்கி அடுத்தடுத்து பாய்ந்து வந்தன. அனுமன் தனது கதையால் அதனை தடுத்தான். ஆனால் வேக வேகமாக வந்த அம்புகளை திரும்ப திரும்ப தடுத்து தடுத்து சோர்வடைந்தான். அவனால் தனது கதையால் அந்த சிறுவனை தாக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் அனுமனும் கீழே விழுந்தான். அனுமனின் கதை லவனின் அம்புகளால் பறந்து மேலே சென்றது. அதனை கவனித்த சத்ருகன் அனுமன் வீழ்ச்சி அடைந்ததை அறிந்தான். என்னவாயிற்று இன்று? யார் இந்த சிறுவன்? இந்த சிறுவன் எனது படைகளை வீழ்த்தி விட்டான், காலஜீத்தை கொன்று விட்டான், அனுமனையும் கீழே சாய்த்தான். யார் இவன்? இந்த சிறுவனிடம் அப்படி என்ன இருக்கிறது? அவனை நான் பார்த்தாக வேண்டுமே என்று நினைத்தவன் தானாக லவனின் இருப்பிடம் நோக்கி சென்றான். சத்ருகனன் தனது ரதத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடன் வீரர்கள் சிலரை அழைத்து கொண்டு லவனின் இருப்பிடம் நோக்கி சென்றான். லவனை பார்த்தவுடன் சட்டென திடுக்கிட்டான். லவனை பார்த்த பொழுது சட்டென அவனுக்கு அவனது அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரனின் முகம் ஞாபகம் வந்தது. ஸ்ரீ ராமச்சந்திரனின் சிறுவயது முகம் ஞாபகம் வரவே, அட, யார் இந்த சிறுவன்? இவனை பார்க்க அப்படியே நமது அண்ணனை பார்ப்பதை போன்றே இருக்கிறதே. ஒருவேளை அண்ணி சீத்தை இங்கு வசிக்கிறாரா? என்ன நடக்கிறது இங்கே? எனது கண்களை என்னால் நம்ப முடியவில்லையே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் லவனிடம், பாலகா, யார் நீ? உனது பெயர் என்ன? உனது தாய் தந்தையர் யார்? எதற்காக இந்த குதிரையை பிடித்து வைத்திருக்கிறாய்? உன்னுடன் சண்டையிட என் மனம் ஒப்பவில்லை. இதற்கு பதிலாக உனக்கு வேறு ஒரு குதிரையை பரிசாக தருகிறேன். இதனை விட்டுவிடு என்று கூற, அதற்கு லவன், என்னுடைய பெயரை கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு குதிரை வேண்டுமென்றால் என்னுடன் சண்டையிடுங்கள், இல்லையென்றால் குதிரை கிடைக்காது என்று தனது வில்லினை எடுத்தான். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 18. சத்ருகனன் பேசிக்கொண்டிருக்கும் போதே லவன் தனது வில்லினை எடுக்க, சத்ருகனனோ, நில் பாலகா, எதற்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாய்? நீ செய்வது தவறு. இது யாகத்தின் குதிரை, புரிந்துகொள் என்றான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சண்டையிடாமல் குதிரை கிடைக்காது. எதற்காக சண்டையிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? இது யாகத்தின் குதிரை. இதை பிடித்து வைத்தால் அயோத்தியின் சேனையோடு நீ சண்டையிட வேண்டியிருக்கும். விட்டுவிடு. இதற்கு பதில் வேறு ஒரு குதிரையை உனக்கு தருகிறேன். நான் அயோத்தியின் சேனையோடு சண்டையிட தயாராக உள்ளேன். ஒரு குதிரைக்காக உனது உயிரை தியாகம் செய்ய போகிறாயா? எதற்காக இந்த சண்டை? நீ மிக பெரிய வீரன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உன்னிடம் எனது படைகள் தோற்று போயின. சேனாதிபதியை கொன்றுவிட்டாய். அனைத்தும் உனது பராக்கிரமத்தை காட்டுகிறது. உன்னை ஒரு வீரன் என்று நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். குதிரையை விட்டுவிடு. ஹஹஹா, உங்களுக்கு என்னுடன் போரிட பயம் தோன்றிவிட்டதா? உனது பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது பாலகா. பாலகன் என்பதால் அமைதியாக இருக்கிறேன். உங்களது கருணை எனக்கு தேவையில்லை. சண்டையிடாமல் குதிரையை தரமாட்டாயா? தொடவும் விடமாட்டேன். இறுதியாக யோசித்துக்கொள். நான் ஒரு சத்திரியன். போரிடுவதுதான் எனக்கு பெருமை என்று கூறிக்கொண்டே தனது வில்லிலிருந்து அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான். அதனை உடனே எளிதாக தடுத்தான் சத்ருகனன். இருவருக்கும் இடையில் போர் ஆரம்பமானது. இரண்டு பக்கத்திலும் மிக பெரிய வீரர்கள். ஒரு புறம் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மகன், மறுபுறம் அவரது தம்பி. இருவரும் மிகவும் ஆவேசமாக போரிடத் தொடங்கினர். அம்புகள் மழையாக பொழிந்தன. 8 மணி நேரமாக போர் நடந்து கொண்டிருந்தது. யார் வெற்றியாளர் என்று கூற முடியவில்லை. போர் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் போர் செய்து இருவருக்கும் கைகள் வலித்தன. உடல் சோர்வடைந்தது. யாரும் விட்டு கொடுப்பதாக இல்லை. ஒருமுறை லவனின் அம்பு சத்ருகனின் ரதத்தின் சக்கரத்தை தாக்க சத்ருகனன் கீழே விழுந்தான். உடனே அந்த செய்தி அவனது படை வீரர்கள் அனைவருக்கும் தெரிந்தது. அவர்கள் தங்களுக்குள், இளவரசர் தோற்றுவிட்டார், இனி அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் வரவேண்டும் என்று பேசிக்கொண்டனர்.
ஆனால் அங்கு சத்ருகணன் சுதாரித்து கொண்டான். எழுந்து லவனோடு சண்டையிடத் தொடங்கினான். பல முறை அவனது ஆயுதங்கள் கீழே விழுந்தன. ஆனால் மீண்டும் எழுந்து சண்டையிட ஆரம்பித்தான். சண்டை நடந்து கொண்டே இருந்தது. இறுதியாக ஒருமுறை சத்ருகனின் அம்பினால் லவன் கீழே விழுந்து சரிய உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் சத்ருகனன். லவன் கீழே விழுந்ததும் அவனை தூக்கி தனது ரதத்தில் வைத்து ஒரு கைதி போல் தனது படை வீரர்களிடம் காண்பிக்க அழைத்துச் சென்றான். வெகு நேரம் சண்டையிட்டதால் லவன் சோர்வடைந்து கிடந்தான். அதனை பார்த்த ஆசிரம சிறுவர்கள் வேகமாக சீதாதேவியிடம் ஓடிச் சென்றனர். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 19. லவனை தன் ரதத்தில் வைத்து சத்ருகணன் அழைத்துச் செல்வதை பார்த்த சிறுவர்கள் வேகமாக சீதாதேவியிடம் ஓடிச் சென்றனர். தாயே தாயே, லவன் ஒரு யாகத்தின் குதிரையை பிடித்து வைத்திருந்தான். அதை தேடி சிலர் வந்தனர். அவர்களுடன் சண்டையிட்டான். அவர்களை வென்றுவிட்டான். ஆனால் இப்பொழுது ஒரு ராஜகுமாரர் வந்தார். அவரிடம் லவன் தோற்று போய்விட்டான். அவர் அவனை அவரது ரதத்தில் பிடித்துச் செல்கிறார். எங்கு செல்கிறார் என்பது தெரியவில்லை என்று கூறினர். இதனை கேட்டவுடன் சீதாதேவி அழ ஆரம்பித்தார். மகனே லவா, மகனே, இந்த உலகம் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறது? பிறந்த நாட்டை வீட்டை விட்டு வந்தேன். அரண்மனை விட்டு சென்றேன். இறுதியாக கணவனை விட்டு பிரிந்து அனாதையாக்கப்பட்டேன். இப்பொழுதுதான் என் மகன்களுடன் வாழ ஆரம்பித்தேன். அதற்குள் என் மகனை பிடித்துச் செல்கிறார்களா? என் செய்வேன் நான்? குசா குசா, நீ எங்கே இருக்கிறாய்? விரைந்து சென்று உன் அண்ணனை அழைத்து வா. குசா. சரியாக அந்த நேரம் குசன் குடிசையின் உள்ளே நுழைந்தான். அம்மா, எதற்காக அழுகிறீர்கள்? அண்ணன் எங்கே? குசா, லவன் ஒரு குதிரையை பிடித்து வைத்திருந்தானாம். அதை தேடி வந்தவர்கள் இப்பொழுது அவனை பிடித்துச் செல்கிறார்கள். விரைந்து சென்று அண்ணனை மீட்டு வா. அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் இப்பொழுதே சென்று பார்க்கிறேன். அண்ணனை அழைத்து வருகிறேன் என்று கூறி தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் குசன். வேகமாக சென்றவன் சத்ருகனின் ரதத்தின் முன்னால் சென்று நின்றான். அவனிடம், யார் நீ? எதற்காக என் அண்ணனை கடத்திச் செல்கிறாய்? என் அண்ணனை கீழே இறக்கிவிடு. இல்லை என்றால் இந்த குசனின் அம்புகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றான். சத்ருகனன் மனதில், அட, இந்த இன்னொரு சிங்கம் எங்கிருந்து வந்தது என்று நினைத்து கொண்டான். சத்ருகனன் பதிலுரைத்தான். நான் உன் அண்ணனை கடத்திச் செல்லவில்லை. உன் அண்ணனை அயோத்தியாவின் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் இருவரும் மிக பெரிய வீரர்கள். நீங்கள் வசிப்பதற்கு காடு சிறந்த இடம் அல்ல. காட்டில் இருந்து என்ன செய்ய போகிறீர்கள்? அயோத்தியாவின் அரசர் வீரர்களை மதிப்பவர். நீயும் என்னுடன் வா. உன்னையும் அழைத்துச் செல்கிறேன். இருவரும் அயோத்தியாவின் படையில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூற குசனிற்கு கோபம் வந்தது. இதோ பார், உனது வேலையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் காட்டில் சிறப்பாக வசிக்கிறோம். என் அண்ணனை விட்டுவிடு. நாங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அன்னை எங்களுக்காக காத்து கொண்டிருப்பார் என்று கூற அதற்குள் ரதத்தில் இருந்த லவன் விழித்து கொண்டான். அவனது கைகள் கட்டப்பட்டிருந்ததை அப்பொழுதுதான் அறிந்தான். அவனுக்கு கோபம் அதிகமானது. கோபத்தில் அவனது முகம் சிவந்து போனது. உடனே தனது பலம் கொண்டு இழுத்து அந்த கயிற்றை அறுத்தான். தனது கைகளில் வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டான். ரதத்திலிருந்து கீழே குதித்து சத்ருகணனை நோக்கி அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான். அதற்குள் குசனும் அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான். ஒரு புறம் லவன், இன்னொரு புறம் குசன் என மாறி மாறி அம்புகளை செலுத்த அயோத்தியாவின் படை சிதறிப்போனது. சத்ருகணன் ரதத்திலிருந்து கீழே விழுந்தான். அண்ணன் தம்பி இருவரும் இணைந்து அனைவரையும் திக்குமுக்காடச் செய்தனர். வீரர்கள் பாய்ந்து வரும் அம்புகளின் வேகத்திற்கு பயந்து தலையில் கவசத்தை வைத்து கொண்டு ஓடினர். சிறிது நேரத்தில் இருவரும் இணைந்து அனைவரையும் வீழ்த்தினர். அனுமன், சத்ருகணன் மற்றும் புஷ்கல் மூவரையும் கட்டி போட்டனர். மூவரையும் ஒரு மரத்தின் அடியில் அமர வைத்தனர். இந்த செய்தி அயோத்தியாவை எட்டியது. ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 20. செய்தி அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு எட்டியது. உடனே அவர் பரதனையும் லக்ஷ்மணனையும் அழைத்தார். பரதா, லக்ஷ்மணா, உங்களுடன் சிறந்த படையை அழைத்துச் செல்லுங்கள். சென்று குதிரையை மீட்டு வாருங்கள். அந்த சிறுவர்கள் இருவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட அவரது கட்டளையை ஏற்ற இருவரும் படையை அழைத்து கொண்டு வனத்தை நோக்கி சென்றனர். இருவரும் வனத்திற்குள் செல்ல அங்கு புஷ்கல், சத்ருகணன் மற்றும் அனுமான் மூவரின் கைகளும் கட்டப்பட்டு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது.
அவர்களின் அருகில் 2 அழகிய பாலகர்கள் கையில் வில்லுடன் நின்று கொண்டிருந்தனர். ஒரு நொடி அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் பரதன் மற்றும் லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியம் தோன்றியது. இந்த 2 சிறிய பாலகர்களா நமது வீர சத்ருகனையும் இலங்கையை ஈர்த்த அனுமானையும் கட்டி போட்டிருப்பது என்று தோன்றியது. அவர்களின் கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. என்ன, நாம் காண்பது கனவா என்று பரதனிடம் கேட்டான் லக்ஷ்மணன். இல்லை லக்ஷ்மணா, இது கனவு இல்லை. இந்த மிகச் சிறிய அழகிய பாலகர்கள்தான் நமது அயோத்தியாவின் படையை துவம்சம் செய்தது. இத்தனை சிறியவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் அழகிய தோற்றம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களின் முகத்தில் சிறிதளவும் பயமில்லை என்றவன் நேராக லவன் மற்றும் குசனிடம் பேச ஆரம்பித்தான். பாலகர்களே, நீங்கள் இருவரும் மிக பெரிய வீரர்கள். உங்கள் இருவரின் வீரத்தைக் கண்டு என் மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. நீங்கள் எதற்காக இந்த காட்டில் கஷ்டப்பட வேண்டும்? எதற்காக எங்களுடன் சண்டையிட வேண்டும்? எங்களோடு நட்பு கொள்ளுங்கள். நான் உங்களை அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் அழைத்துச் செல்கிறேன். அவர் வீரத்தை மதிப்பவர். நீங்கள் அயோத்தியாவில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம். புதிய புதிய ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்ளலாம். பலவிதமான உணவு பண்டங்களை உண்ணலாம். உங்கள் தாய் தந்தையரையும் உங்களோடு அழைத்து வாருங்கள். அவர்களும் அங்கே மகிழ்ச்சியாக வாழலாம். எங்களோடு நட்பு கொள்ளுங்கள் என்று பரதன் கூற, நாங்கள் இந்த காட்டிலேயே மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறோம். எங்களுக்கு புதிய புதிய ஆடைகளின் மீதும் பொருட்களின் மீதும் உணவு பண்டங்களின் மீதும் சிறிதும் நாட்டமில்லை. உங்களுக்கு இவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் எங்களோடு சண்டையிடுங்கள். சண்டையிட்டு வென்று அழைத்துச் செல்லுங்கள். இங்கு உங்களின் பேச்சிற்கு எந்த வேலையும் இல்லை என்று குசன் கூறினான். குசனின் பதிலை கேட்ட பரதன் புரிந்து கொண்டான். சண்டையிடாமல் இவர்களை விடுவிக்க இயலாது என்று. இந்த சிறுவர்கள் வீரத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான். இந்த நிலையில் லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது. லக்ஷ்மணன் தனது வில்லினை எடுக்க அதை பார்த்து குஷன் அவனை நோக்கி தனது அம்பினை செலுத்த ஆரம்பித்தான். இருவருக்குள்ளும் சண்டை ஆரம்பமானது. ஒருபுறம் லக்ஷ்மணன் மற்றும் பரதன், மற்றொரு புறம் லவன் மற்றும் குசன் என சண்டை ஆரம்பமானது. அம்புகள் மீண்டும் மழையாக பொழியத் தொடங்கின. ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 21. பரதன் மற்றும் லக்ஷ்மணன் அம்புகளை செலுத்த அதனை சிரித்து கொண்டே லவனும் குசனும் எதிர்நோக்கினர். சண்டை சில மணி நேரமாக நடந்து கொண்டிருந்தது. இந்த யுத்தம் முடிவரப் போவதில்லை என்பதை அனைவரும் அறிந்தனர். ஆனால் சற்று நேரத்தில் லவனின் ஒரு அம்பினால் பரதன் ரதத்திலிருந்து கீழே விழுந்தான். அதே நேரம் குசன் செலுத்திய அம்பு லக்ஷ்மணனை கீழே விழச் செய்தது. அதன் பிறகு லவனும் குசனும் அயோத்தியாவின் சேனை வீரர்களை தாக்கினர். சில நொடிகளில் அவர்கள் இருவரின் அம்புகளுக்கு அவர்களும் வீழ்ந்தனர். லக்ஷ்மணனையும் பரதனையும் கைகளை கட்டி மரத்தில் கட்டி போட்டனர் லவனும் குசனும். கட்டி போட்டுவிட்டு அங்கேயே விளையாடி கொண்டிருந்தனர். இரவு நேரம் நெருங்கியது. அன்னை சீதாதேவி குழந்தைகளை காணவில்லையே என்று நினைத்து வருத்தத்துடன் காத்திருந்தார். அன்னை காத்திருப்பார் என்பதை உணர்ந்த சிறுவர்கள் அவர்கள் அனைவரையும் அந்த நிலையிலேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு ஓடிச் சென்றனர். சீதாதேவி அவர்களை பார்த்தவுடன் இருக்க அணைத்து கொண்டார். குசா, சொல், என்ன நடந்தது? யார் அண்ணனை அழைத்துச் சென்றது? நீ எப்படி அண்ணனை அழைத்து வந்தாய்? லவனை அழைத்துச் செல்ல முயன்றவர் எங்கே? அம்மா, ஒருவர் இல்லை, 5 பேர் வந்தார்கள் எங்களோடு சண்டையிட. நாங்கள் அவர்களை வென்றுவிட்டோம். அவர்கள் எங்கே செல்வார்கள்? அவர்கள் அனைவரையும் கட்டி போட்டிருக்கிறோம். மரத்தின் அடியில் அமர வைத்திருக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். இத்தனை பெரிய பெரிய மனிதர்கள் எங்களிடம் தோற்று போயிருக்கின்றனர் என்று. வாருங்கள் என்று சீதாதேவியின் கைகளை பிடித்து அழைத்தான் குசன். இருவரின் வீரத்தை கண்டும் சீதாதேவி மிகவும் மகிழ்ந்து போனாள். என்னுடைய குழந்தைகளா, உங்கள் தந்தையின் வீரம் உங்களிடம் அப்படியே இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவர்கள். வாருங்கள், நாம் சென்று பார்ப்போம் நீங்கள் யாரை கைது செய்து இருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு சீதாதேவி லவன் மற்றும் குசன் இருவரையும் அழைத்து கொண்டு சண்டை நடந்த இடத்திற்கு செல்லலானாள். ஆசிரம சிறுவர்களும் அவர்களோடு வந்தனர். அனைவரும் மரத்திற்கு அருகில் வர அங்கு பரதன், சத்ருகனன் மற்றும் லக்ஷ்மணன் மூவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அவளது இதயம் படபடவென அடித்தது. அப்படியே கீழே சரிந்து விழுந்தாள். என் குழந்தைகளா, நீங்கள் என்ன காரியம் செய்து வைத்திருக்கிறீர்கள்?
இவர்கள் மூவரும் உங்களுடைய சித்தப்பார்கள். இவர்களையா கட்டி போட்டீர்கள்? ஏன் என்னிடம் கூறவில்லை? யாகத்தின் குதிரை அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு சொந்தமானது என்று. அவர்தான் உங்களுடைய தந்தை. உடனடியாக இவர்களை விடுவித்து விடுங்கள், குதிரையையும் அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளையிட, அன்னையின் கட்டளையை ஏற்ற இருவரும் அனைவரையும் விடுவித்தனர், குதிரையையும் அவிழ்த்து விட்டனர். அதன் பிறகு பரதன், சத்ருகனன் மற்றும் லக்ஷ்மணன் மூவரும் யாகத்தின் குதிரையை அழைத்து கொண்டு அயோத்தியா திரும்பினர். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன். பாகம் 22. யாகத்தின் குதிரையை அழைத்து கொண்டு மூவரும் மகிழ்ச்சியாக அயோத்தியா திரும்பினர். அவர்கள் மூவரும் திரும்பி வந்தவுடன் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் யாகத்திற்கான வேலைகளை துவங்க ஆரம்பித்தார். பறந்து விரிந்த பாரத தேசத்தில் இருந்த அனைத்து ராஜாக்களும், மகாராஜாக்களும், சக்கரவர்த்திகளும், ஜமீன்தாரர்களும், பெரிய பெரிய பணக்காரர்களும் யாகத்தில் கலந்து கொள்ள அயோத்தியா வந்தனர். சாதுக்கள், முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள் என அனைவருக்கும் அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் அழைப்பு விடுத்தார். அனைவரும் யாகத்தில் கலந்து கொள்ள அயோத்தியா வந்தனர். தூர தேசத்தில் இருந்தும் யாகத்தில் கலந்து கொள்ள மக்கள் வந்திருந்தனர். அயோத்தியாவில் இருந்த மாட மாளிகைகள், கோவில் குளங்கள், கோபுரங்கள், சாலைகள், பஜார் கடைகள் என அனைத்து இடங்களும் அலங்கரிக்கப்பட்டது. மக்கள் அனைவரின் வீடுகளிலும் அலங்காரம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு வீட்டின் கதவிலும் வாருங்கள், வரவேற்கிறோம் என்று வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. கடைகள் அனைத்திலும் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. சாலைகளில் கோலங்கள் போடப்பட்டு அதில் அழகிய வண்ணங்கள் தீட்டப்பட்டிருந்தது. இரவு நேரங்களில் அனைத்து இடங்களிலும் தீபங்கள் ஒளிர விடப்பட்டது. வரும் வழியெங்கும் நாடகங்கள், பாடல்கள், நடனங்கள் என நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. முதியவர்கள், சிறுவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் என அனைவரும் யாகத்தில் கலந்து கொள்ள விருப்பத்தோடு வந்திருந்தனர். யாகத்திற்கான வேலைகள் அனைத்தும் தயாராகி கொண்டிருக்கும் சமயத்தில் வசிஷ்ட முனிவர் அரசரிடம் வந்தார். அரசே, உத்தரவு குருவே, சொல்லுங்கள் என்றார் ஸ்ரீராமச்சந்திரர். அரசே, ஒரு பெண் இல்லாமல் எந்த ஒரு செயலும் முடிவுறுவதில்லை. அதனால் தங்களின் மனைவி இல்லாமல் யாகம் முடிவு பெறாது. தம்பதியராக செய்தால் மட்டுமே யாகம் முடிவு பெறும். அதனால் இந்த யாகத்திற்காக தாங்கள் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூற, அதனை கேட்டு அரசர் அதிர்ச்சி அடைந்தார். அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் தனது மக்களின் நலனுக்காகவே சீதாதேவியை தியாகம் செய்தார். ஆனால் இன்று வரை சீதாதேவியை அவர் நினைக்காத நாளில்லை. சீதாதேவியை தியாகம் செய்த அன்று அவர் மனதில் எத்தனை துக்கம் நிறைந்திருந்ததோ அதே துக்கம் இப்பொழுதும் இருந்தது. சீதாதேவியின் காதலை அவரால் ஒரு நொடி கூட மறக்க இயலவில்லை. அவளது வதனம் அரசரின் கண்களுக்குள்ளேயே இருந்தது. இப்பொழுது அவர் 2வது திருமணம் எப்படி செய்து கொள்ள முடியும்? அது சீதைக்கு செய்யும் துரோகம் அல்லவா? வாழ்நாள் முழுவதும் ஏகபத்தினி விரதனாக இருப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்கை மட்டுமா கொடுத்தார்? திருமணத்தின் பொழுது வாழ்வில் ஏற்படும் உனது சுக துக்கங்களில் பங்கெடுப்பேன் என்றும் அல்லவா வாக்களித்திருந்தார். ஆனால் சீதையை வெளியேற்றிவிட்டார். இதுவே அவர் சீதைக்கு செய்த துரோகம். இதை நினைக்க நினைக்க அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் மனம் வேதனை அடைந்தது. அவர் வசிஷ்டரிடம், குருவே, தாங்கள் நன்றாக அறிவீர்கள், சீதை இல்லாமல் நான் எத்தனை துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் என்று. மக்களின் பார்வையில் ஒரு நல்ல அரசனாக இருக்க விரும்பியதால் அவளுக்கு தீங்கு இழைத்து விட்டேன். இன்று நான் ஒரு நல்ல அரசன் என்ற பெயர் பெற்றிருக்கிறேன். ஆனால் என் மனம் என்னிடம் இல்லை. சிறிதளவும் மனதில் நிம்மதி இல்லை. அவளுக்கு அநியாயம் செய்துவிட்டேன். இப்பொழுது நான் மட்டும் மற்றொரு திருமணம் செய்து மகிழ்ச்சியாக எப்படி வாழ முடியும்? என்னால் இயலாது. என்னை மன்னித்து விடுங்கள் குருவே என்று கூறினார். ராமா, உன்னை நான் நன்கு அறிவேன். நீ சீதைக்கு அநியாயம் இழைத்து விட்டாய் என்பது உண்மைதான். ராஜ தர்மத்திற்காக நீ அவ்வாறு செய்தாய். ஆனால் ஒரு நாட்டின் அரசன் நீ எப்பொழுதும் துக்கத்திலேயே இருக்கிறாய். அதனால் தான் உன்னை மற்றொரு திருமணம் செய்யும்படி கூறினேன். அதற்காகவே இந்த யாகத்தையும் செய்ய அறிவுறுத்தினேன் என்றார் வசிஷ்டர்.
இல்லை குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் இயலாது. சீதா சீதாதான். அவளது இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. இந்த ராமன் என்றும் சீதாவிற்குத்தான் சொந்தம். இந்த ராமன் என்றும் சீத்தையின் ராமன், சீதாராமன் தான். என்னால் இன்னொரு திருமணம் செய்ய இயலாது. யாகத்தை முடிப்பதற்காக வேறு உபாயம் கூறுங்கள் என்று கூறி அரசர் வசிஷ்ட முனிவரின் கால்களில் விழுந்தார். ராமா, யாகத்திற்கான அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டு விட்டது. அனைத்து பொருட்களும் வாங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன செய்ய இயலும்? குருவே, நிச்சயம் நிச்சயம் உங்களிடம் உபாயம் இருக்கும். தயவு செய்து கூறுங்கள் என்றார் அரசர். ராமா, அயோத்தியின் மக்கள் துக்கத்தில் இருக்கின்றனர். தங்கள் அரசரின் துக்கத்தை அவர்கள் தங்கள் துக்கமாக எண்ணுகின்றனர். அதனால் தான் உன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினேன். ஆனால் இதற்கு இன்னொரு உபாயம் இருக்கிறது. சீதையின் சிலையை தங்கத்தினால் செய்து அதனை யாகத்தில் அமர வைக்கலாம். இதற்கு ஒப்புக்கொள்கிறாயா என்றார் வசிஷ்டர். நிச்சயமாக குருவே, நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். சீத்தையின் சிலையை தங்கத்தில் வடிப்பேன். உடனே அதற்கான வேலைகளை துவங்கச் சொல்கிறேன் என்றார் அரசர் ஸ்ரீராமச்சந்திரர். நல்லது, நலம் உண்டாகட்டும் என்று கூறி வசிஷ்டர் அங்கிருந்து விடை பெற்றார். அனைவருக்கும் இது ஒரு நல்ல உபாயமாக தெரிய சீத்தையின் சிலையை தங்கத்தில் வடிக்கச் செய்தனர். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 23. வால்மீகி முனிவர் சீதை கூறியதை கேட்டு ஸ்ரீராமச்சந்திரனின் வாழ்க்கை சரித்திரத்தை முதன்முதலாக சமஸ்கிருதத்தில் இயற்றினார் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதைத்தான் வால்மீகி ராமாயணம் என்று இன்று வரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். வால்மீகி லவன் மற்றும் குசன் இருவருக்கும் இராமாயணத்தை முழுவதுமாக கற்றுத்தந்தார். அவர்கள் இருவரும் இராமாயணத்தை இசைமீட்டி பாடுவதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர். யாகத்தை பற்றிய செய்தியை அறிந்ததும் வால்மீகி முனிவர் யாகத்தை காண்பதற்காக சென்றார். தன்னுடன் லவன் மற்றும் குசன் இருவரையும் அழைத்துச் சென்றார். யாகம் தொடங்கியது. அனைவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்திருக்க வால்மீகி முனிவர் லவன் மற்றும் குசன் இருவரையும் அழைத்து, குழந்தைகளே, இந்த சபையில் இராமாயண கதையை பாடலாக படியுங்கள் என்று கூற, குருவின் கட்டளையை ஏற்ற சீடர்கள் இருவரும் அந்த சபையில் இராமாயண கதையை பாடலாக படிக்க ஆரம்பித்தனர். இனிமையான குரலில் இசைமீட்டி பாடினர். அனைத்து மக்களும் அவர்கள் இருவரின் குரலில் மயங்கி போயினர். அனைவரின் பார்வையும் அவர்கள் இருவரின் மீதே இருந்தது. அனைத்து மக்களும் அவர்களை புகழ்ந்தனர். தங்களுக்குள், அட, அங்கு பாருங்கள், 2 அழகான சிறுவர்கள் அருமையாக பாடுகின்றனர். நிச்சயம் தேவலோகத்து பாலகர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். இல்லை இல்லை, இவர்கள் கந்தர்வர்களாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், எத்தனை இனிமையான குரலில் பாடுகின்றனர் என்று சிலர் பேசிக்கொண்டனர். அவர்கள் இருவரும் இராமாயணத்தை முழுமையாக பாடி முடித்த பிறகு அரசர் ஸ்ரீராமச்சந்திரர் வால்மீகி முனிவரை அழைத்தார். முனிவரே, இந்த அழகிய சிறுவர்கள் யார்? அரசே, இவர்கள் இருவரும் தங்களுடைய புத்திரர்கள். இவர்களின் பெயர் லவன் மற்றும் குசன். சீதாதேவியின் கர்ப்பத்திலிருந்து உதித்த உங்களது மைந்தர்கள். இவர்களை தங்களிடம் ஒப்படைத்துச் செல்லவே நான் இங்கு வந்தேன் என்று கூற, அரசர் ஸ்ரீராமச்சந்திரனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எழுந்து வேகமாக ஓடி வந்து இருவரையும் கட்டிக்கொண்டார். அரசே, நாட்கள் வேகமாக நகர்ந்து சென்று விட்டன. நீங்கள் கூறியபடி லக்ஷ்மணன் சீதாதேவியை காட்டில் விட்டுவிட்டு சென்றான். அங்கே சீதாதேவி தனியாக அமர்ந்திருந்தார். அழுது கொண்டே இருந்தார். அதை கவனித்த என் சீடர்கள் என்னிடம் வந்து கூறினர். அன்றிலிருந்து சீதாதேவியை எனது பெண்ணைப் போலவே பாதுகாத்து வளர்த்தேன். ஆசிரமத்திற்கு வந்த 2 மாதங்களில் இந்த குழந்தைகள் இருவரும் பிறந்தனர். இவர்களுக்கு நானே லவன், குசன் என்று பெயர் சூட்டினேன். அரசே, சீதாதேவி உங்களின் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார். இன்றும் தங்களை நேசிக்கின்றார். அவர் ஒரு பத்தினி, தர்ம தேவதை. ஆனால் தாங்கள் அவரை வனத்திற்கு அனுப்பி அவரை அவமானம் செய்துவிட்டீர்கள். அவர் தங்களோடு 14 வருடங்கள் காட்டிற்கு வந்தார். ஆனால் தாங்கள் அவரை காட்டில் தனித்து விட்டு சென்றீர்கள். உங்களுடைய பிரச்சனையை தனது பிரச்சனையாக ஏற்று அரண்மனை துறந்தார். ஆனால் அவரை தாங்கள் தங்குவதற்கு இடம் கூட இல்லாத நிலையில் விட்டு சென்றீர்கள்.
இது தவறல்லவா? அதனால் அவர் தங்களை காண இங்கு வரவில்லை. தாங்கள் சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று வால்மீகி கூற, அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் முனிவரின் கால்களில் விழுந்தார். முனிவரே, நான் தவறு செய்துவிட்டேன். நான் எனது மக்களின் நலனுக்காகவே சீதாதேவியை வனத்திற்கு அனுப்பினேன். ஆனால் எனக்கு அவள் மீது அன்பு இல்லை என்று அர்த்தமில்லை. அவள் மீது இன்றும் நான் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றேன். அவளை நான் வனத்திற்கு அனுப்பியதால் நான் அவள் மீது சந்தேகம் கொண்டேன் என்றும் அர்த்தமில்லை. அவள்தான் என் பிராணநாயகி. உடனே அவளை அழைத்து வரச் சொல்கிறேன் என்று கூறி லக்ஷ்மணனை அழைத்தார். லக்ஷ்மணா, உடனே நீ ஆசிரமத்திற்கு சென்று அந்நியரை அழைத்து வா என்றார் அரசர். உத்தரவு அண்ணா. லக்ஷ்மண் சென்றான். அண்ணனின் உத்தரவை ஏற்ற லக்ஷ்மணன் உடனே ரதத்தை எடுத்துக்கொண்டு முனிவரின் ஆசிரமம் நோக்கி சென்றான். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 24. லக்ஷ்மணன் வேகமாக ரதத்தை எடுத்துக்கொண்டு சீதாதேவியை அழைக்கச் சென்றான். அங்கு ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் சீதாதேவியை வணங்கினான். லக்ஷ்மணனை கண்ட சீத்தை மகிழ்ச்சி கொண்டாள். வா லக்ஷ்மணா, இத்தனை நாட்கள் கழித்து உனக்கு எனது ஞாபகம் வந்ததா? அயோத்தி எப்படி இருக்கிறது? அரசர் நலமாகத்தானே இருக்கிறார்? எதுவும் பிரச்சனை இல்லையே? மாதா கௌசல்யா எப்படி இருக்கிறார்? ஊர்விழா நலமா? என்ன திடீரென்று வந்திருக்கிறாய்? ஏன் நீ மட்டும் வந்திருக்கிறாய்? அனைவரையும் அழைத்து வந்திருக்கலாம் அல்லவா? எனக்கு அனைவரையும் காண வேண்டும் என்று தோன்றுகிறது. அயோத்தி மக்கள் நலம்தானே? அனைவரும் நிம்மதியாக இருக்கின்றனரா என்றாள் சீதா. அண்ணி, அயோத்தியில் அனைவரும் நலமாக உள்ளனர். அனைத்து அம்மாக்களும் நலமாக உள்ளனர். அரசர் தங்களை அழைத்து வரச் சொன்னார். தாங்கள் என்னுடன் வாருங்கள். தங்களை காண அயோத்தி காத்து கொண்டிருக்கிறது. லக்ஷ்மணா, இத்தனை நாட்களுக்கு பிறகு எனது சுவாமிக்கு எனது ஞாபகம் வந்ததா? அவருடைய கருணையை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அரண்மனை வந்து என்ன செய்யப் போகிறேன்? நான் அரண்மனையில் வாழ வேண்டிய நாட்களில் என்னை வனத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டாய். இப்பொழுது நான் வனத்தில் வாழ வேண்டிய நாட்களில் என்னை அரண்மனைக்கு அழைக்கிறாய். எதற்காக இப்படி தலைகீழாக செய்கிறாய்? சென்று அரசரிடம் கூறு. நான் இங்கு ஆசிரமத்திலேயே நன்றாக இருக்கிறேன். இனி எனது மீதமுள்ள நாட்களை முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் சேவை செய்து கழிக்க விரும்புகிறேன். அங்கு வருவதற்கு விருப்பமில்லை என்று கூறு என்று தனது கைகளில் இருந்த பூக்களை மாலையாக கோர்க்க ஆரம்பித்தாள். அண்ணி, மன்னித்து விடுங்கள். தவறு நடந்துவிட்டது. ஆனால் நீங்கள் என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணா, என்னுடைய கடமைகள் முடிந்துவிட்டது. அரசரின் குழந்தைகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். லவனையும் குசனையும் நற்பண்புகளுடன் வளர்த்து உள்ளேன். அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நான் அங்கு வரவில்லை. எனக்கு அங்கு எந்த கடமையும் இல்லையே. அண்ணி, நீங்கள் சென்ற பிறகு அண்ணன் ஒரு முறை கூட சிரித்து பார்க்கவில்லை. ஒரு நொடி கூட உங்களை மறந்து அவர் வாழவில்லை. எப்பொழுதும் உற்சாகம் இழந்து கவலையோடு காணப்பட்டார். இப்பொழுது நீங்கள் என்னோடு வரவில்லை என்றால் மிகவும் வருத்தம் கொள்வார். வால்மீகி முனிவரின் உத்தரவை ஏற்று தங்களை அழைத்து வரும்படி கூறினார். தயவுசெய்து என்னுடன் வாருங்கள் அண்ணி. இதை கேட்ட பின்பு சீதாதேவி தனது இடத்தை விட்டு எழுந்தார். உனது அண்ணன் வருத்தம் கொள்வார் என்று இவ்வளவு வருத்தம் கொள்கிறாயா நீ? ஆனால் என்னை பற்றி சிந்திக்க மனமில்லை. சரி, நீ இவ்வளவு பிடிவாதமாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய இயலும்? வருகிறேன். ஒருமுறை இறுதியாக ஒருமுறை அயோத்தியின் அரசரை காண வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்று முன்னால் நடக்க அவரை பின்தொடர்ந்து நடந்தான் லக்ஷ்மணன். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 25. சீதாதேவி ரதத்தில் ஏறி அமர ரதம் அயோத்தி நோக்கி புறப்பட்டது. ரதம் மெல்ல மெல்ல அயோத்தி நகருக்குள் நுழைந்தது. சீதாதேவி மீண்டும் அரண்மனை திரும்புகிறார் என்ற செய்தி நாடெங்கும் பரவ சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள், ஆடவர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஓடி வந்தனர். அனைவரும் சீதாதேவியை காண ஆவலாக இருந்தனர். அனைவரின் மனதிலும் சீதாதேவியின் மீது அன்பும் பாசமும் நிரம்பி இருந்தது. 15 வருடங்களுக்கு பிறகு சீதாதேவி மீண்டும் அரண்மனை திரும்புகிறார்.
இத்தனை வருட துக்கத்திலும் கவலையிலும் அவரது உடல் சோர்ந்து போயிருந்தது. உடலில் தளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. தோள்கள் சுருக்கத்துடன் காட்சியளித்தது. அவரை கண்ட அனைவரின் கண்களிலும் கண்ணீர் தானாக வழிந்தது. அழகிய தேவதையாக, அயோத்தியின் மருமகளாக, ஜனகரின் அன்பு புதல்வியாக அயோத்தி வந்தவள் இன்று எந்த உறவும் சொந்தமும் இன்றி மீண்டும் அயோத்திக்குள் நுழைகிறாள். அயோத்தியின் அரசியாக அயோத்தி அரண்மனையில் அமர்ந்திருந்தவளின் நிலையைக் கண்டு இன்று கல்லும் தானாக வெடித்து சிதறிவிடும். சீதாதேவி ரதத்தில் இருந்து கீழே இறங்கி ராஜ்ய சபைக்குள் நுழைந்தாள். அவள் நுழைந்த சமயம் சபையில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று மகாராணி சீதாதேவி வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டனர். அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரும் எழுந்து வேகமாக சீதாதேவியின் அருகே சென்றார். தேவி சீதா, என்னால் நீ மிகுந்த துயரங்களை சந்தித்து விட்டாய். என்னை மன்னித்து விடு. மீண்டும் இந்த அரண்மனையில் உனது சிரிப்பொலி கேட்க வேண்டும் என்றார் அரசர். மகாராஜ், என்னிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்பது உங்களுக்கு அழகல்ல. நான் அறிவேன், அன்று உங்களுக்கு என் மீது எத்தனை அன்பு இருந்ததோ அத்தனை அன்புதான் இன்றும் இருக்கிறது என்று. அயோத்தி மக்களின் நலனுக்காகவே நீங்கள் என்னை தியாகம் செய்தீர்கள் என்றும் நன்கு அறிவேன். நானும் இந்த நாட்டின் மகாராணி. அதனால் இந்த முடிவை நானும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இன்று நான் அரண்மனை திரும்பி என்ன பலன் இருக்கப் போகிறது? எனக்கு வயதாகிவிட்டது. எனது தோள்கள் சுருங்கிவிட்டன. இந்த வயதில் மக்கள் வீடு வாசலை விடுத்து ஆசிரமம் சென்று வாழ்வர். ஆனால் நீங்கள் என்னை ஆசிரமம் விடுத்து அரண்மனை திரும்பச் சொல்கிறீர்கள். என்னால் இயலாது அரசே. நான் ஒருமுறை உங்களை காண வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இங்கு வந்தேன். நான் திரும்பிச் செல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்றாள் சீதா. இல்லை சீதா, நீ இங்கு வரவேண்டும். நீ என் மீது கோபம் கொண்டுள்ளாய் என்று எண்ணுகிறேன். அதனால் தான் இங்கு வர மறுக்கிறாய். ஆனால் இந்த அரண்மனை உனக்கு உரிமையானது. நீ இங்கு வந்து இந்த அரண்மனையை அலங்கரிக்க வேண்டும் என்றார் அரசர். மன்னித்து விடுங்கள் அரசே. புரிந்து கொள்ளுங்கள். என்னால் மீண்டும் இங்கு திரும்ப இயலாது. நான் என் வாழ்வில் மிகுந்த துன்பங்களை சந்தித்து விட்டேன். ஒரு பெண்ணாக, ஜனகரின் மகளாக பிறந்து ரகு வம்சத்தின் குலமகளாக வலம் வந்த அரண்மனை இது. இன்று இத்தனை துன்பங்களுக்கு பிறகு என்னால் இங்கு வர இயலாது. நான் செல்கிறேன். எனக்கு அனுமதி தாருங்கள் என்றாள் சீதா. அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரர் எத்தனை முறை கூறியும் தேவி சீதா பிடிவாதமாக இருந்தார். அதனால் அவர் அங்கிருந்து செல்வதற்கு அரசர் அனுமதி அளித்தார். சீதாதேவி வால்மீகி முனிவருடன் ஆசிரமம் திரும்பினார். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 26. சீதாதேவி அங்கிருந்து சென்ற பிறகு அரசர் மிகுந்த துயரத்திற்கு உள்ளானார். சீதா, ஐயோ சீதா, என்னை விட்டு மீண்டும் நீங்கிவிட்டாயா? நீ இன்று என் செய்வேன் என்று கதறி அழுதார். முதன்முறையாக அரசர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் அரசவை அவரது அழுகையை பார்த்தது. அரசர் தனது 2 குழந்தைகளையும் அழைத்தார். குழந்தைகளே, இங்கு வாருங்கள். உனது தாய் என் மீது கோபமாக இருக்கிறார். அதனால் என்னை விட்டு சென்று விட்டார். ஆனால் உங்கள் மீது அவருக்கு என்ன கோபம்? எதற்காக உங்களை பிரிந்து செல்ல வேண்டும்? செல்லுங்கள், சென்று உங்கள் தாயை அழைத்து வாருங்கள். எங்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் தாயே என்று கூறி உடனே அழைத்து வாருங்கள் என்று கூறி அழுதார். அரசரின் வேதனையை கண்ட அரசவை கலங்கி நின்றது. அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். உடனே வசிஷ்ட முனிவர் அவையை அமைதிப்படுத்த அவை கலைந்து சென்றது. சீதாதேவி அங்கிருந்து சென்ற பிறகு அரசர் மீண்டும் துக்கத்தில் ஆழ்ந்தார். நாட்கள் நகர்ந்து சென்றன. ஆனால் அரசரின் துக்கம் குறையவில்லை. எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய கவனம் செல்லவில்லை. அரச காரியங்களிலும் அவரது மனம் லகிக்கவில்லை. பல மணி நேரங்களாக தனிமையில் அமர்ந்து சீதாதேவியின் நினைவுகளில் மூழ்கினார். இப்படியே சில வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அரசர் தனது தம்பி பரதனை அழைத்து, பரதா, நீ சென்று சீதையை அழைத்து வா. அவள் இன்று என் மனம் எந்த ஒரு காரியத்திலும் லகிக்கவில்லை. அரசே, அந்நியார் தனது முடிவில் திடமாக இருக்கிறார். அதனால் அவர் நான் அழைத்தாலும் இங்கு வரமாட்டார் என்றார் பரதன்.
என்னால் அரச காரியங்களை சரிவர கவனிக்க இயலவில்லை பரதா. நான் காட்டிற்கு சென்று தவம் செய்ய விரும்புகிறேன். என் வாழ்வை அமைதிப்படுத்த விரும்புகிறேன். இனி இந்த அரச பதவியை நீ ஏற்றுக்கொள். நீயே அயோத்தியை கவனித்துக்கொள் என்றார் அரசர். அரசே, நான் அயோத்தியின் அரசனாக பிறந்தவன் அல்ல. நான் என்றுமே தங்களின் சேவகன்தான். இந்த ராஜ்யத்தின் மீதும் அதன் சிம்மாசனத்தின் மீதும் எனக்கு மோகமில்லை. தாங்கள் அரச பதவியை லவனுக்கு அளியுங்கள். லவன் வளர்ந்து விட்டான். அவனுக்கு முடிசூட்டுங்கள் அண்ணா. தாங்கள் எங்கு சென்றாலும் நானும் தங்களுடன் வருகிறேன் என்று கூற அரசர் சற்று சிந்தனையில் ஆழ்ந்தார். ஜெய் ஸ்ரீராம். லவன் குசன் பாகம் 27. பரதன் கூறிய அறிவுரை அரசருக்கு சரியானதாகவே தோன்றியது. 2 நாட்களில் அரசவையை கூட்டினார் அரசர். மந்திரி பெருமக்களிடம் அறிவுரை கேட்டார். அனைவரும் ஒப்புக்கொள்ளவே அனைவரின் ஒப்புதலுடன் லவனை அயோத்தியின் அரசனாக்கினார். தனது ராஜ்யத்தினை முழுமையாக தனது மகனிடம் ஒப்படைத்தார். தனது 3 தம்பிகளுடன் வனத்திற்கு தவம் செய்ய புறப்பட்டார். லவன் ராஜ்யத்தினை நல்ல முறையில் ஆட்சி செய்தான். தனது தந்தையைப் போலவே ஒரு சிறந்த அரசனாக திகழ்ந்தான். தனது மக்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டான். தனது தம்பி தங்கைகளின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டான். அவனது ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். லவனின் காலம் அயோத்தி மக்களின் வாழ்நாளில் ஒரு பொற்காலமாகவே அமைந்தது. இக்கதை ஹிந்தி மொழியை தழுவி எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு கதை என்பதை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். இக்கதையில் ஒரு சில இடங்களில் முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அது ஹிந்தி மொழியில் இருப்பதைப் போலவே எழுதப்பட்டது. அதனால் யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.